2011ஆம் ஆண்டு முதலாவது செய்கை இலவா 2011ஆம் ஆண்டு முதலாவது செய்கை. ரைட். நிலத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் அகப்பட்டுள்ள ஒருவரை காப்பாற்றுவது உருவில் காணப்படுகின்றவாறு நிலைக்குத்து உருளை குழாயின் உள்ளே சுயாயனமாக செலுத்தக்க ஹெப்சி உலை பயன்படுத்தலாம். ஒரு முனை ஆரை ஒரு முனை ஆரை உடைய ஒரு கப்பியுடன் பொருத்தப்பட்டு கப்பியை பெற்று சுத்தப்பட்ட ஒரு கம்பி ஹெப்சி உலை தொங்கூட பயன்படுத்தப்படுகின்றது. கம்பியும் திணிவும் கப்பிக்கும் கம்பிக்கும் இடையே உள்ள உராய்வும் புறக்கணிக்கத்தக்கன கொள்க. கப்பி ஒரு கிடை அச்சாணியை பற்றி சுயாயனமாக சொல்லத்தக்கது. பின்வரும் வினாக்களுக்கான விடைகளில் திறப்பட்ட குறிகளினால் வகை குறிக்கப்படும் உரிய கணியங்கள் மாத்திரம் இடம்பெறுதல் வேண்டும். ஜி சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு தெரியும், வளமையான புவியியற் பரம்புகள் ஜி. சரிதான? இது வளமையான சுழற்சி இயக்க நோமல் கேள்வி. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கப்பின் ஏற ஆர், இந்த கேப்சூல் இதைத்தான் சொல்லப்பட்டு கேப்சூல் என்ற மாதிரி, அதே மாதிரி எழுதப்பட்டிருக்கு உனக்கு எம் என்ற மாதிரி. கேப்சூலுக்கான எழுதப்பட்டிருக்கு எம். அடுத்தது நாங்க ஏற்பாட்டுக்கு விடை எழுதியக்கு கப்பிக்கு உராய்வு இல்லை என்ற மாதிரியும் கப்பின் அச்சுக்கும் இதுக்கும் இடையில உராய்வு இல்லை என்ற மாதிரியும், அதே நேரம் இந்த கம்பின் தவாலிப்புக்கும் கம்பிக்கும் இடையிலையும் உராய்வு இல்லை எடுத்துக் கொள்ளலாம். அது வந்து கம்பி வந்து கப்பியோடு சேர்ந்து வடிவா சுட்டும், வழுக்கப்படாது. சரியா? அப்ப கப்பின் அச்சுக்கிடையில உராய்வு இல்லை வேண்டிய மாதிரியும் கப்பிக்கு திணிவில்லை என்ற மாதிரி நீ ஆரம்பத்துல ஏ பாட்டுக்கு எடுத்துக்கொள்ள வேணும். அப்ப ஏ பாட்டு செய்யக்கு கப்பின் திணிவு வந்து முக்கியம், திணிவில்லை. கப்பின் அச்சுக்கிடையிலேயும் வந்து உராய்வில்லை. கப்பின் அச்சுக்கு இடையிலேயும் வந்து உராய்வில்லை ரெண்டு பேரோட குழந்தை ஏ பாட்டு. இப்ப இதை சுயாயனமா நாங்க இறங்கூடமா இருந்தது, கப்பி சுத்தி சுத்தி சுயாயனமா இது இறங்கப்பட போதா இருந்தா இது எச்சூரம் இறங்கின நிலைமையில இந்த கேப்சூல் எச்சூரத்துக்கு கீழே இறங்கின நிலையில இந்த கேப்சூலுக்குரிய வேகம் எவ்வளவா இருக்குமென்ற மாதிரி தான் நாங்க இப்ப காணணும். இவருக்குரிய வேகம் என்ன பெருமானம் வந்திருக்குமென்ற மாதிரி நீ இப்ப காணணும். சரியா? சுயாதீனமா இயங்க விடையக்க சுயாதீனமா விட்டா இந்த கேப்சூல் படத்தில இருந்து எச்சூரம் இறங்கினா பிறகு இவருக்கு என்ன வேகம் வந்திருக்கும், அதே நேரம் கப்பிக்கு என்ன கோண வேகம் இருக்குமென்று காணணும். ஏ பார்ட் இதுல எடாப்ப உனக்கு தெரிய வேணும் கப்பிக்கு திணிவில்லை, கப்பிக்கு உராய்வு மாதிரி எடுத்துக்கொண்டுதான் ஏ பார்க்கல் செய்ய வேணும். சரிதான? இப்ப இந்த பி பார்க்கல் என்ன கேட்கிறான்டா, கப்பிக்கு திணிவு இருந்தா இதே களியே திருப்பி செய்ய வேணும். என்ன காணணும்? இவருக்குரிய ஏக பரிமாண வேகம், இந்த கேப்சூல்னு சொல்லப்படுற இந்த கூடைக்குரிய ஏக பரிமாண வேகம் காண வேணும். அதே நேரம் இந்த கப்பிக்குரிய கோண வேகமும் காண வேணும். கப்பிக்குரிய கோண வேகம், ஏன்னா கப்பி சுற்றுதா இருந்தா கப்பிக்கு கோண வேகம் இருக்குன்னு. ஆனா திணிவு இல்லையன்னு எடுக்க வைக்க திணிவை புறக்கணிப்பு இருந்தா சடத்துவதற்கும் இருக்காது. ஏன்னா சடத்துவ திருப்பதுக்கு அப்புறம் பேசிக் சமன்பாடு மாறு இருக்கும். அப்ப திணிவு இல்லையன்னு கருதுனா சடத்துவ திருப்பம் இருக்க போறது இல்ல. அப்ப சடத்துவ திருப்பம் இல்லாட்டி சுழற்சி இயக்க சக்தி வராது கப்பிக்கு. திணிவு இல்லாம கருதைக்கு திணிவு இருக்கேக்கு சுழற்சி இயக்க சக்தி வரும். வழங்க உனக்கு. அப்ப ஏற்பாடுகள் செய்ய இப்ப இவர் வந்து ஒரு எத்தூரம் முறைங்கினா நிலைப்பண்பு சக்தி வந்திருக்க வேணும். இவர் இழக்கிற நிலைப்பண்பு சக்தி அவ்வளவும் இவருக்குரிய இயக்க சக்தியா மாற்றம் அடைஞ்சிருக்கும். இந்த சக்தி காப்பீதியை பயன்படுத்தினா சரி, கப்பிக்கு திணிவில்லை, கப்பி சுத்தி கோணவகம் இருந்தாலும் கப்பிக்கு சுழற்சி இயக்க சக்தி வராது. ஏன் சொல்லுவா? கப்பின் சுழற்சி இயக்க சக்திக்கு என்ன சமன்பாடு? கப்பின் சுழற்சி இயக்க சக்திக்கான சமன்பாடு காஃபை ஒமேகா வர்க்கம். அப்ப கப்பின் திணிவு பூஜ்ஜியம் பண்ணிக்க கப்பின் சடத்துவ திருப்பம் என்ன இருக்கும்னா பூஜ்ஜியம் போடலாம். கப்பின் சடத்து திருப்பம் ஏன் திணிவின் பெருமானம் பூஜ்ஜியமா கருதுனா சடத்துவ திருப்பத்துக்குரிய வருமானம் பூஜ்ஜியம். அவ சடத்துவ திருப்பத்துக்குரிய வருமானம் பூஜ்ஜியமா கருதிக்க கப்பிக்கு சுழற்சி இயக்க சக்தியின் வருமானம் பூஜ்ஜியம் கருதலாம். ஏ பார்க்கறது சடத்துவ திருப்பம் பூஜ்ஜியமா இருந்தா
அப்ப கப்பிக்கு சுழற்சி இயக்க சக்தி என்ன இருக்கும்னா பூஜ்ஜியம் வரைக்கிறதுலாம் கடத்துவ திருப்பம் பூஜ்ஜியமா இருந்தா கப்பிக்கு சுழற்சி இயக்க சக்திக்குரிய வருமானம் என்ன செய்யலாம் பூஜ்ஜியம் என்ற மாதிரி கருதி விடலாம். அப்ப இப்ப இவர் தூரம் இறங்கின நிலைமையில இவருக்குரிய வேகத்தை நீ காணணுமா இருந்தா இவரை தூரம் இறங்கின நிலைமையில இவருக்குரிய வேகத்தின் வருமானத்தை காணணுமா இருந்தா இவர்ல இருந்து நிலைப்பண்ணு சக்தியின் வருமானம் யாரு இந்த கப்பி இந்த கேப்சூர்ல இருந்து நிலைப்பண்ணு சக்தியின் வருமானம் அவ்வளவு மின்ன போகுது இயக்க சக்தியா மாற போகுது. அப்ப நீ என்ன சொல்லலாம்டா இழந்த நிலைப்பண்பு சக்திக்குரிய வருமானம் பெற்ற இயக்க சக்தி என்ன மாதிரி மாத்தலாம். இழந்த நிலைப்பண்ணு சக்திக்குரிய வருமானம் என்ன செய்யலாம்னா பெற்ற இயக்க சக்தியா மாத்தலாம். இழந்த நிலைப்பண்பு சக்தியின் வருமானம் என்ன வேலை போட சொன்னா எம்ஜிஹெச். இழந்த நிலைப்பண்பு சக்திக்குரிய வருமானம் எம்ஜிஹெச் அவ்வளவும் பெற்ற இயக்க சக்தியா மாறணும். எம் பி வர்க்கம் என்ற மாதிரி மாறணும். இங்க எம் வந்து கேபிட்டல் எம் சொன்னா கேப்சூலுக்கான திணிவு கப்பிக்குரிய திணிவு இப்ப இல்லையான்னு சொல்லியாச்சு. கப்பிக்குரிய திணிவு இல்லாம இருக்கேக்கா நீ பேப்பாட்கள் செய்து கொண்டிருக்கிறோம் போகணும். கப்பிக்குரிய திணிவு இல்லை அவ சுழற்சி இயக்க சக்தி வராது. அப்ப இழக்கிற நிலைப்பண்ணு சக்தி அவ்வளவும் கேப்சூலுக்கான இயக்க சக்தியா மட்டும்தான் மாறி இருக்க வேணும். அப்ப எம்மிண்ட பெருமானம் பட்டுப்படமா இருந்தா வி வர்க்கத்தின் பெருமானம் அப்பன் குறுக்க வெளிக்குவியா இருந்தா 2GH என்ன மாதிரி வரும். அப்ப வியின் பெருமானம் என்ன வேற போகணும் ரூட் ஆஃப் 2GH மாதிரி போட்டுக்கொள்ளலாம். வியின் பெருமானம் என்ன போடலாம் ரூட் ஆஃப் 2GH. ஓகே. ஆனா அடுத்த கட்டம் கேட்டது கப்பின் கோண வேகம். கப்பிக்கு சுழற்சி இயக்க சக்தி தான் இல்லாம இருக்குமே தவிர கோண வேகம் இருக்கும். கோண வேகம் அப்ப கப்பிக்குரிய கோண வேகத்துக்கு என்ன பண்ணலாம்டா தொடலி வேகத்துக்கான சமன்பாடப்பன் வி சமனார் ஒமேகா. அப்ப இவருக்குரிய இந்த இலைக்குரிய ஏக பரிமாண வேகத்தின் பெருமானத்துலதான் இந்த கேப்சூல் வந்து கீழ் நோக்கிறாங்க போகுது. அப்ப இந்த இலைக்குரிய ஏக பரிமாண வேகத்தின் பெருமானத்துக்கு தான் என்ன போடலாம் பி சமனார் ஒமேகா. இந்த கப்பின் உடலி வேகம் தான் இந்த கேப்சூலுக்கு இருக்க போகுது. அப்ப இவருக்குரிய வீண பெருமானம் தான் நீங்க கண்டிருக்கிறேன். இந்த வியத்தான் இந்த இடைக்குரிய கப்பிக்குரிய உடலி வேகமா போட்டா இப்ப கப்பிக்குரிய கோண வேகம் காணணும். இதுல வர வி தான் நாங்க கண்ட இந்த வி கேப்சூலுக்குரிய வி சொல்றோம். அப்ப ஒமேகான காணவணும். அப்ப ஒமேகான வருமானம் என்ன வேற போகணும் சொல்லுவாங்க. வேற கொண்டு நீங்கள விரிச்சு விட்டா 1/6 வி என்று விடலாம் இல்லை 6 கொண்டு தான் விரிச்சு விடுறேன். இப்ப விக்கு நீ இந்த இடத்த ஓய பேரிட்டா சரி ஈஸியா வந்துடும் ஒமேகான வருமானம். அப்ப சொல்லுவா அப்போ கோண வேகம் கப்பிக்குரிய கோண வேகம் அப்பன் 1/6 விக்கு என்ன விடலாம் ரூட் ஆஃப் 2GH. சரியா விக்கு என்ன போடலாம் ரூட் ஆஃப் 2GH என்ன மாதிரி போடலாம். ஆக ஒமேகாக்கு என்ன போடலாம் 1/6 ரூட் ஆஃப் 2GH என்ன மாதிரி போட்டா அது ஒமேகா. அப்ப இது தொடலி வேகம் இது 2GH. அந்த 2GH கொண்டு தந்த தரவுல நீ விடிய கொடுத்துருக்க வேணும். இந்த வி சமன் 6 ஒமேகால போட்டு விடிய கொடுக்குறீல ஒமேகா நிகழ்க்கப்பட்டது வி தரவுல இல்ல. இப்ப தந்த தரவுல தரப்பட்ட குறியீடுல மட்டும்தான் பயன்படுத்தலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி குறியீட்டை பயன்படுத்தி இருக்கும். அப்ப ஒமேகா சமன் 1/6 ரூட் ஆஃப் 2GH இந்த மாதிரி போட்டிருப்பாய் செய்வா. இப்ப பி பார்ட் கேள்வி செய்யக்கா நீ என்ன யோசிக்கணுமா இருந்தா கப்பிக்கு திணிவு இருக்குது என்று வச்சுக்கொண்டு கேள்வியை செய்யணும். ஏ பார்ட் கேள்வி செய்ய கப்பிக்கு திணிவு இல்லை கேள்வியா வழியா வாசிக்கணும். நான் ஒருக்கா வாசி காட்டி விளங்கப்படுத்துறேன். அதை விட நீயும் ஒருக்கா வாய்ச்சி விளங்கி எடுக்க வேணும். சும்மா கண்மூடித்தனமா செய்யறீல பாடமாக்கிற மாதிரி பாருங்க. பி பார்ட் கேள்விக்கு பாருங்க. பி பார்ட் கேள்வி ஏ பார்ட் கேள்வி செய்து முடிச்சா பி பார்ட் கேள்விக்கு விளங்குவா. பி பார்ட் கேள்விக்கு போடுவா. பி பார்ட் கேள்வி அப்பன் கப்பியின் திணிவு சிமூலியமானது புறக்கணிக்க தகாகவும் சுழலும் அச்சு பற்றிய கப்பியின் சடத்துவத்திருப்பும் அரையன்மார் பக்கமாகவும் இருப்பின் உராய்வு விசைகளை புறக்கணித்து பகுதிகள் ஏக்கும் A1க்கும் A2க்கும் ஆகியவற்றுக்கு மறுபடியும் எழுதுக. அப்ப நீ இப்ப என்ன யோசிக்கணுமா இருந்தா கப்பிக்கு திணிவு இருக்குன்னு எடுத்தா கப்பிக்கு சடத்துவ திருப்பம் இருக்கும். கப்பிக்கு சடத்துவ திருப்பம் இருந்தா கப்பிக்கு சுழற்சி இயக்க சக்தி இருக்கும். அப்ப கப்பிக்கு சுழற்சி இயக்க சக்தி இருந்தா இப்ப இவர் இழக்கிற நிலைப்பணு சக்தியின் வருமானம் பெற்ற இயக்க சக்தியின் வருமானம் போகணுமா இருந்தா இவருக்கும் இயக்க சக்தி வரும் கப்பிக்கும் இயக்க சக்தி வரும். இது சுழற்சி இயக்க சக்தி வரும். அப்ப இழந்த வருமானம் பண்றது எம்ஜிஹெச் மட்டும்தான். பெருற பெருமானம் வந்தா இவருக்கும் இயக்க சக்தி அதிகரிச்சிருக்குது கப்பிக்கும் சுழற்சி இயக்க சக்தி வந்திருக்குது. அப்ப நீ இப்ப என்ன சமமர் உடமா இருந்தா இழந்த நிலைப்பண்பு சக்தியின் வருமானம் பெற்ற ஏக பரிமாண இயக்க சக்தி அதோட பெற்ற சுழற்சி இயக்க சக்தியையும் போடுவோம். பெற்ற ஏக பரிமாண இயக்க சக்தியோட பெற்ற சுழற்சி இயக்க சக்தி பெருமானத்தையும் போட்டிருக்கணும். அப்ப இழந்த நிலைப்பண்பு சக்திக்குரிய பெருமானம் எம்ஜிஹெச் மட்டும்தான் அப்ப நிரப்போகுது இல்லையா.
பெற்ற ஏக பரிமாண இயக்க சக்திக்கு என்ன விடலாம்? அரை எம்பி வர்க்கம். பெற்ற ஏக பரிமாண இயக்க சக்தி. பெற்ற சுழற்சி இயக்க சக்திக்கு என்ன விட போறாய்? காஃப் ஐ ஒமேகா வர்க்கம். இது யாருக்குன்னா கப்பிக்கு. பெற்ற சுழற்சி இயக்க சக்திக்குரிய பிரமாணம் காஃப் ஐ ஒமேகா வர்க்கம். இது கப்பிக்கு போட்டிருக்கணும். கப்பின் நடத்து இருப்பை எடுக்கணும். திறப்பட்டிருக்கு ஹாஃப் எம்ஆர் வர்க்கம். ஆனா ஆறுக்கு பதிலாக கேபிட்டல் விடுவோம். எல்லாத்தையும் பிரதிட்டு என்ன செய்யலாம்டா? நாங்க என்ன செய்யலாம்? வீண்ட பிரமாணத்தை காணணும். அப்ப வீண்ட பிரமாணம் காண்றதுக்கு வி சமன் ஆர் ஒமேகா. அதுல கப்பின் கோண வேகத்துக்கு வி சாரா பிரதிட்டா வி ஒப்பன் ஆற பிரதிட்டா விய காணலாம். ரெண்டு தெரியா கணியம் இருந்தால் இது காணலாம போயிடும். வி மட்டும்தான் தெரியா கணியம் இருக்கணும். இருந்தா இதுல ஒமேகாவுக்கு பதிலா நீ என்ன போடணும்? வி விங்கு ஆற போட்டா அதுக்கு வர்க்கப்படுத்தினா வி வர்க்கத்துக்கு ஆர் வர்க்கம் மட்டும் வரவேறும். அப்ப இங்கால இடப்பக்கம் பார இழந்த நிலைப்பட பிரமாணம் ஓகே எம்ஜிஹெச் தான் இந்த பிரமாணம். இந்த பிரமாணம் என்ன இருக்கும்? அது ஹாஃப் எம்பி வர்க்கம் தான். ஆனா இங்க பிரயோகம் சொல்லுவா அறதர ஐக்கு உணவாய் ஹாஃப் சிமோலேம் இன்டு ஆர் வர்க்கம். ஒமேகா வர்க்கத்துக்கு என்ன விடலாம்? விங்கள் ஆரண்டா வி வர்க்கத்துங்கள் ஆர் வர்க்கம் ஒமேகா வர்க்கம். சரியா? வி வர்க்கத்துக்கு ஆர் வர்க்கம் என்று வேற போடலாம். ஒரு போட்டு பிரதிட்டு வி வர்க்கத்துக்கான ஹோவை எடுவா. வி வர்க்கத்துக்கான ஹோவை எடுவா பிரதிட். சொர்க்கவா பார் இடது பக்கம் மாற பிரமாணம் எம்ஜிஹெச் அது சமன். இதுல வார ஆர் வர்க்கமும் இதுல வார ஆர் வர்க்கமும் வெட்டுப்பட்டுரும். இதுல வார பிரமாணம் எம்பி வர்க்கத்தின் கீழ் சந்தந்த மாதிரி போடுவோம். ஆக இதுல ரெண்டு 4 பேரும். அப்ப இதுல சிமோல் எம்பி வர்க்கத்தின் கீழ் 4 மாதிரி வரும். சிமோல் எம்பி வர்க்கத்தின் கீழ் 4. ஓகே. அப்ப இங்கால வார பிரமாணம் பாருங்க கேபிட்டல் எம்ஜி ஏக்கு வரணும். இது 2 பேருக்கு மோசி என்ன இருக்கணும்? 4. அப்ப இங்க 2ஆல பெருக்கணும். 2 எம்பி வர்க்கம். அங்கால எம்பி வர்க்கம். வி வர்க்கத்தை பொறுத்து எடுத்து விட்டா 2 கேபிட்டல் எம் பிளஸ் சிமோல் எம். அப்படியே வி வர்க்கத்தை என்ன செய்யலாம்? பொது எடுத்து விடலாம். இப்ப 4 கொண்டே குறுக்க வரைக்கும் போட்டு 2 கேபிட்டல் எம் பிளஸ் சிமோல் எம் கொண்டே கீழே விரிச்சுன்னா வி வர்க்கத்துக்கான ஹோ வரும். அப்ப என்ன விக்கான ஹோ என்ன அவ்வளவு ருட்டுக்கே இல்லை வரும். ஒரு சுருக்கி எடுவா 4 கொண்டே குறுக்க வரைக்கும் 4 எம்ஜிஹெச்சின் கீழ் 2 கேபிட்டல் எம் பிளஸ் சிமோல் எம் கொண்டே கீழே விரிச்சு விட்டா 4 எம்ஜிஹெச்சின் கீழ் 2 கேபிட்டல் எம் பிளஸ் சிமோல் எம் வரும் வி வர்க்கத்துக்கான ஹோவை. அப்ப விக்கான ஹோவை என்ன அவ்வளவு ரூட்டுக்கு வரும். வேற புரியா? புரிக்க முடியுதா? பி பார்ட் செய்தா. அப்ப நாங்க வி வர்க்கம் தான் காண்றோம். அதை வச்சுக்கொண்டு என்ன செய்யணும்? இந்த ஒமேகா சமன் ஒன்றுங்கள் ஆறு வி என்று போட்டா ஒமேகாவையும் காணலாம். அப்படியே எடுக்கிற விக்கு முன்னுக்கு 1 போட்டுட்டா விஷயம் முடிஞ்சுது. ஃப்ரீ கொண்டிருக்கதே இல்லை. வேற சும்மா இருக்கிற செய்து பார்க்கணும். அதே நேரம் உங்களுக்கு இதுல ரெக்கார்டிங் கண்டதால என்ன செய்யலாம்? ஸ்டாப் பண்ணி போட்டு நீ கேள்வியை செய்து போட்டு நான் செய்து முடிஞ்சா அப்புறம் என்ன செய்யலாம்? செக் பண்ணலாம். சரியா? நான் செய்ய டிவியில படம் பாக்குற மாதிரி பார்த்து கொண்டிருக்காம நான் இந்த செட்டப் ஒன்று சொன்னா நீ அதுக்குரிய எல்லா ஐடியா என்ன ஐடியான்னு சொன்னா அதுக்கு அப்படியே அந்த செட்டப் விளங்கினா பிறகு அதை ஸ்டாப் பண்ணிட்டு நீ கேள்வியை செய்து பார்த்தா பிறகு கடைசியில் என்ன செய்யலாம்? வீடியோ பிளே பண்ணி பாய்க்க நல்லா இருக்கு. நீ செய்யறது சரியா அப்படியான மாதிரி நீ விடுறப்புல உனக்கு தெரிய வரும். ஒரு ஐடியா இப்ப நான் இதுன்னு சொல்லி இதுன்னு சொன்னா பிறகு இதை நீ அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டு இந்த கேள்வி முழுமையா கடைசியா எடுத்து முடிஞ்சா பிறகு கடைசியில பிளே பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு. அப்படிலாம் நிறைய ஐடியா இருக்குது. அந்தந்த ஐடியா உனக்கு நான் தானா விரவணும். நான் சொல்லியும் பெரியலையா இருந்தா கஷ்டம். முழுமையா செய்ய பார்த்து கொண்டிருக்காம நான் செய்ய ஒரு கொஞ்சம் ஐடியா விளங்கிட்டு இருந்தா அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டு மிச்சத்தை நீ முடிச்சு போட்டு பார்க்குவோம். நல்ல ஒரு வழி அது. ஓகே. இப்ப நான் சுருக்கி எடுக்கிறேன் பார். குறுக்க பெருக்கினால் அப்பன் வி வர்க்கத்துக்கான கோவை எப்படி வரும் சொல்லுவா? 4 எம்ஜிஹெச் அதன் கீழ் 2 கேபிட்டல் பிளஸ் சிமோல் எம் மாதிரி போடலாம். அப்ப விக்கான கோவை என்ன அவ்வளவு ரூட்டுக்கு வரும். சரிதானே? விக்கான கோவை என்றா அவ்வளவும் ரூட்டுக்கு வரும். நீ 4 வழி எடுக்கலாம் எடுக்காம வழினாலும் பிரச்சனை இல்லை. 4 எம்ஜிஹெச்சின் கீழ் 2 கேபிட்டல் பிளஸ் சிமோல் எம் வரும். இது விக்கான கோவை.
வியுக்கான கோண கண்டியா இருந்தா அடுத்த என்ன செய்யணும், கப்பின் கோண வேகம். கப்பின் கோண வேகத்துக்கு என்ன போடலாம்னா 1/6 போட்டா அப்படியே எடுத்த வியை கொண்டு வந்து வரும். அப்ப இப்ப கப்பின் கோண வேகம் என்ன இருக்கும், 1/6 இன்டு விக்காக இப்ப எடுத்த எழுதி விடு, என்ன வரும், 4 mgh கீழ் 2 கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் பண்ண மாதிரி போடலாம். 4 mgh கீழ் 2 கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம். ஒரு கதாரா இருக்குவா செய்து முடிச்சா சீபாட் கேள்விக்கு விடைய போடுவா. சீபாட் செய்து முடிச்சா சீபாட் கேள்விய பேரா. சரியா, உங்களுக்கு விளங்கணும். இது வளமையாக நடக்கிற லைஃப் கிளாஸா இருந்தா நீ அந்த டைம் தான் வந்து இருக்க ஓடும். டைம் பிரச்சனை வரும். நீ இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம், இது வடிவா அந்த குரூப்ல நீ டைம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் மாதிரி பார்க்கலாம். இந்த வளமையா லைவ் கிளாஸ் பாக்குறதுன்றதும் நம்ம போட்ட ரெக்கார்டிங் பாக்குறதும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். சில பேருக்கு அது விளங்குது இல்லை. சரியா, இதுதான் எல்லாம் அதிலும் பார்க்க என்ன நீ ஸ்டொப் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், ஸ்டொப் பண்ணி நோட்ஸ் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். உங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைம் நீ ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிளாஸ் கட்டாயம் மிஸ் ஆகாது, நிறைய பெனிஃபிட் இருக்குது. புரிஞ்சு கொள்ளுவீங்களா இருந்தா கட்டாயம் எடுக்கலாம். இல்ல லைவ் கிளாஸ் தான் உங்களுக்கு தேவையா இருந்தா லைவ் கிளாஸ் போய் அதுல அந்த டைம்ல இருந்து பாக்குறதுன்றதும் இதுவும் ஒன்று தானே. அங்கேயும் டிஸ்பிளே தான் பார்க்க போறா, இங்கேயும் டிஸ்பிளே தான் பார்க்க போறாய். சரியா, ரைட். இப்ப சி பார்ட் கேள்வி என்ன சொல்லப்பட சொல்லுவா. சி பார்ட் கேள்வி, சி பார்ட் கேள்வி என்ன சொல்லப்பட்டிருக்கா. இப்ப கப்பிக்கு திணிவு இருந்தது, கப்பிக்கு உராயம் இருக்குது, கப்பிக்கும் உராயம் இருக்குன்னு வச்சுக்கொண்டுதான் சி பார்ட் கேள்வி செய்ய போகணும். ஓகே தானே, சி பார்ட் கேள்வியை பேர். ரைட், சி பார்ட் கேள்வி கப்பிக்கு உராய்வும் இருக்குன்னு வச்சுக்கொண்டு சி பார்ட் கேள்வி பார்க்கணும். பாருங்க, செய்முறை நிலைமைகளில் கப்பியின் திணிவு சிமோலியமும் சுழற்சி இயக்கத்துக்கு எதிரான உராய்வும் புறக்கணிக்கத்தக்கனவல்ல. உராய்வு கப்பியின் சுழற்சி இயக்கத்துக்கு எதிராக ஒரு மாறா உராய் முறுக்கம் டோஎஃபை உயர்த்துகின்றது என கொள்க. அப்ப கப்பின் சுழற்சிக்கு எதிராக உராய் முறுக்கம் ஒன்று இருக்குது. அந்த உராய் முறுக்கத்தின் பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு டோஎஃப். உராய் முறுக்கம் பிரிக்ஷன் என்றதுக்காக டோஎஃப் என்ற குறிக்கப்பட்டிருக்கு உராய் முறுக்கம். கப்பி டீட்டா நோட் ஆரியன் கோணத்தினால் சுழன்ற பின்னர் உராய் முறுக்கம் டோஎஃபிற்கு எதிராக செய்யப்படும் வேலை. உனக்கு தெரியும், ஏக பரிமாண இயக்கத்தில வேலை, ஏக பரிமாண இயக்கத்தில வேலை என்ற என்ன இருக்கும், விசேர தூரம். ஏக பரிமாண இயக்கத்தில வேலை என்றா விசேர தூரம். இதே மாதிரி சுழற்சி இயக்கத்தில வேலை என்றா விசைக்கு பல என்ன போகணும், முறுக்கம். அதை திரும்புற கோணத்தாலையும் இருக்கணும். முறுக்கம் சொல்லப்பட்டிருக்கு டோஎஃப், திரும்புற கோணம் சொல்லப்பட்டிருக்கு டீட்டா நோட் ரேடியல்ல இருக்கணும். கோணம் ரேடியல்ல இருந்தா தான் அது வந்து எனக்கு ஜூன்ல வரும், ஏசியர்ல போகணும். அப்ப டோஎஃப் இன்டு டீட்டா நோட்டா இருக்கணும் செய்யப்படுற வேலை. அதுக்கு அப்படி ஒரு டீட்டா நோட்டுன்னு கோணம் திரும்பி கேட்க டோஎஃப் என்ற உராய் முறுக்கத்தால இவ்வளவு வேலை செய்யப்பட்டிருக்கு கேட்டா டோஎஃப் இன்டு டீட்டா நோட்டுன்னு எழுதினா சரி. இந்த உராய் முறுக்கத்தால செய்யப்படுற வேலைதான் அங்க என்ன மாறி இருக்குமெண்டா, உராய்வால செய்யப்பட்ட வேலைதான் சத்தமா மாறும். சின்ன கப்பி கிடையில வேறங்க சத்தம் வரும், கீச்சு கீச்சுன்ற மாதிரி. அல்லது கப்பி அந்த அச்சோட உரசுப்படைக்கு ஒரு வெப்ப சக்தி ஒன்று வரும். அப்ப அந்த கப்பியில வர வெப்ப சக்தி, அங்க வர அந்த ஒளி சக்தி, அதெல்லாம் என்ன இருக்குமெண்டா உராய்வால வர சக்தி தான் அந்த வேற வேற சக்தியா மாற்ற முடியாது. அப்ப உதாரணமா இந்த டோஎஃப் என்ற முறுக்கத்தோட டீட்டா நோட் கோணம் திரும்பி இருந்தா கப்பி அந்த டோஎஃப் இன்டு டீட்டா நோட்டு அவ்வளவு ஜூலும் ஒளியா மாறி இருக்கலாம், வெப்பமா மாறி இருக்கலாம், அல்லது ஒளியும் வெப்பமும் சேர்ந்து எல்லாம் வந்திருக்கலாம்.
ரைட். அப்ப அது சின்ன ஒரு கேள்வியா கேட்கப்பட்டிருக்கு. தீட்டா நோட்டுன்ற கோணம் திரும்பி இருக்க என்ன வேலை செய்யப்பட்டிருக்குன்னு கேட்கப்பட்டிருக்கு. இப்ப ரெண்டாவது கேள்வியை பார். இந்நிலைமைகளில் பகுதிகள் A1 A2 ஆகியவற்றை கூட எழுதணும். என்ன A1 A2? நீ கோண வேகமும் காண வேணும், ஏக பரிமாண வேகமும் காண வேணும். உராய் விருக்கியக்கு. அப்ப உராய் விருக்கியக்கு திருப்பி கேள்வியை செய்யணும். அப்ப சமன்பாட்டை போட்டா திருப்பி அதே மாதிரி சமன்பாட்டை போட்டா இழந்த நிலைப்பண்பு சக்தியின் பிரமாணம் பெற்ற இயக்க சக்தி ரெண்டையும் சேர்த்து போறோம். இது ஏக பரிமாண இயக்க சக்தியும் பெறும், சுழற்சி இயக்க சக்தியும் பெறும். அதே நேரம் உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை அதுவும் பெறணும். சரியா? உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையும் பெறணும், ரெண்டும் பெறணும். அது வந்து ஏக பரிமாண இயக்க சக்தியும் பெறும், சுழற்சி இயக்க சக்தியும் பெறும், உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையும் பெறணும். நான் பெற்ற இயக்க சக்தியின் மாதிரி டோட்டலா சேர்த்து போட்டேன். இந்த கப்பிக்கு திணிவு தான். அப்ப கப்பிக்கு திணிவு இருந்தா சுழற்சி இயக்க சக்தியும் பெறும். இந்த கப்சூலுக்குரிய இந்த கூட இந்த கேப்சூல் அதைத்தான் கூட சொல்லுவாங்க, கூடத்தான் கேப்சூல் இருக்கு. அதுக்குரிய இயக்க சக்தியும் பெறணும் சொல்லுவா. அப்ப எப்ப இழந்த நிலைப்பண்ண என்ன போடுவாய்? எம்ஜிஹெச் பெற்ற இயக்க சக்தி. இப்ப ரெண்டையும் சேர்த்து போடணும். இது ஹா எம்பி வர்க்கம் பெறணும், அதோட ஹா ஐஒமேகா வர்க்கம் பெறணும். இனி உராய்வுக்கு எதிராக செய்த வேலைக்கு உராய் முறுக்கம் தரப்பட்டிருக்கு டோஎஃப். அதுக்காக திரும்பி போனோம் டீட்டா அளவு போகணும். இப்ப டீட்டா நோட்டு போடுறது இல்லை, சில தெரியும் டீட்டா நோட்டை போட்டு நிக்க பண்ணுமே. அதெல்லாம் பார்த்து வேற கேள்வி, மீற கட்ட கேள்வி. அது டீட்டா நோட்டு கோணம் திரும்பி இருக்க என்ன இரண்டு மாதிரி முதல் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இப்ப இது எச்சுரம் இறங்கி இருக்கேக்க இந்த கப்பி எவ்வளவு கோணம் திரும்பி இப்ப ஓடணும் டீட்டா. அதுக்கு வணக்கம். இந்த இள வந்து எச்சுரம் இறங்கி இருந்தா கப்பி திரும்புற கோணம் காணணும். உனக்கு ஒரு விஷயம் படிப்பிச்சுன்னா எஸ்ஸுக்கும் தொலை தூரத்துக்கும் ஆரைக்கும் டீட்டாவுக்கும் மட்டும் படை சமனா டீட்டா. கப்பின் ஆரை தெரியுமா? இந்த எஸ் என்ற பிரமாணம் கப்பி சுத்துற அந்த சுற்றுலா பிரமாணம் தான் இடம் கீழே வரணும். அப்ப இதுக்கு ஏச் போட்டா அந்த ஏச்சம் வேற இருக்கணும் ஆர் டீட்டா. அப்ப டீட்டாவுக்கு என்ன போடணும்? டீட்டாவுக்கு ஏச்சின் கீழே ஆர் போடணும். இங்க ஏச் அந்த இள இறங்கின தூரம், அந்த இள இறங்கின தூரத்தின் பிரமாணம் தான் கப்பி சுத்தி இருக்க வேணும். அப்ப டீட்டாவுக்கு என்ன போட்டுக்கொள்ள வேணும்? H/R போட்டிருக்க வேணும் டீட்டாவுக்கு. இந்த அங்க வர டீட்டாவோட போடுற இல்ல, அது மேல ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு சும்மா. ஓகே. இப்ப இதை தெரியுவா. இங்கால வார பிரமாணம் எம்ஜிஹெச் இடப்பக்கம் வலப்பக்கம். இது ரெண்டும் சுருக்கிற பிரமாணம் நாங்க ஏற்கனவே வச்சிருக்கிறோம் முன்னுக்கு. இது ரெண்டும் சுருக்கிற பிரமாணம், இந்த ரெண்டையும் சேர்த்து அந்த பிரமாணம் என்ன சொல்லுவா? நம்ம இருக்கா 2 பிளஸ் ஸ்மால் m அதன் கீழ் என்ன வந்தது 4 வந்திருக்கணும். அப்படியே வி வர்க்கம் பெறும். ரைட். சாக டோஎஃப் பிரமாணம் தரவலை இருக்குது. ஆனா டீட்டாவுக்காக போட வேண்டியது ஏச்சிங்களா டீட்டாவுக்காக. சரியா? இது ரெண்டும் ஏற்கனவே சுருக்கின பிரமாணம் நேரடியா போட்டுக்கிறேன். ஏன்னா இதுல இந்த கப்பிக்கு போட்டா அரை எம்ஆர் ரக்கம் பண்ணிடுவோம், இவருக்கு போட்டா வி வர்க்கத்துங்கள் 6 வர்க்கம் பண்ணிடுவோம். அது வெட்டுப்படையக்க அந்த இந்த மாதிரி இடமே இல்லை. சரியா? அப்ப 2 பேருக்கு மோசி என்ற எடுத்து போட்டு இந்த மாதிரி எடுத்து நான் சுருக்கி இது ரெண்டையும் சேர்த்து வர பிரமாணம் வர. இப்ப சுருக்கிடுவோம் பிக்கான ஓவே, விக்கான ஓவையை இப்ப சுருக்கிடுவோம். முதல் டோஎஃப் இன்டு ஏச்சின்கு ஆற கொண்டு வந்து அங்கால கழிக்க வேணும் எம்ஜிஹெச்ல இருந்து. சரியா? அவ கழிவா என்ன வேணும்? எம்ஜிஹெச்ல இருந்து கழிச்சிருக்க வேணும். டோஎஃப் இன்டு ஏச்சின்கு ஆற கழிக்க வேணும். அது சமன் இங்கால 2 பிளஸ் சிமோலியம் முழுவதின் வி வர்க்கம் அதன் கீழப்ப 4 பேர், அதன் கீழ் 4. சரியா? தெரியும் முடியா பேரா. அப்ப அப்படியே குறுக்க வெறிக்கினா வேணா இது 2 பேருக்கு மோசி என்ன போடலாம்? 6 போட்டா இங்க 6ஆல பெருக்கிருப்பாய் எம்ஜிஹெச்ஆர் மைனஸ் டோஎஃப் இன்டு ஹெச். இது முழுவதையும் 4ஆல பெருக்கி விடும். அது சமன் அங்கால வி வர்க்கத்தை மட்டும் எழுதியா இருந்தா 2 பிளஸ் சிமோலியம் வந்து கீழே விடுவோம். கீழே 2 பிளஸ் சிமோலியம் விடுவோம். அது வி வர்க்கத்துக்காக கோவை. அப்ப விக்குரிய கோவை என்றா அவளாம் ரூட்டுக்கு வேறும் இல்லையா? அவளாத்தையும் ரூட்டுக்கு விட சரி. விக்குரிய கோவை என்றா 4 இன்டு பிராக்கெட்டுக்கு எம்ஜிஆர் இன்டு ஹெச் மைனஸ் 2F இன்டு ஹெச் அதன் கீழ் 2 பிளஸ் சிமோல் m அப்படியே கீழே 6 வரும்.
அப்ப ஒமேகாக்குரிய கோவைன்னு கேட்டா அப்படியே முன்னுக்கு ஒரு 1/6 பிரமாணத்தை போட்டுட்டு இவ்வளோத்தையும் ருட்டுக்கள் விட்டா சரி. ஒமேகாவுக்கு 4 mgr into h minus 2f into h அதன் கீழ் 2 capital M plus small m into r ஒமேகாவுக்கான கோவை பரவ வியும் கண்டு ஒமேகாவும் காணணும். அடுத்த வெளியே பேர் அப்படி செய்து முடிச்சு அடுத்த வெளியே நோட் பண்ணி முடிச்சா அடுத்த வெளியே பேர் என்ன வெளி அடுத்த வெளி 3வது வெள்ளி அங்குலம் எச் ரோட்டுக்கு கீழ் நோக்கி சென்ற பின்னர் கேப்சூல் குழாயின் அடியை அடைந்திருக்கின்றது. ஏனெனும் கப்பி உராய் முறுக்கத்துக்கு எதிராக தொடர்ந்து சுழல்கின்றது. கேப்சூல் நின்ற பின்னர் கப்பி மேலும் எவ்வளவு சுற்று எண்ணிக்கைக்கு சுழல்கின்றது என சக்தி காப்பு விதியை பயன்படுத்தி காண்க. என்ன சொல்லப்பட்டிருக்கா இந்த இது அடியில போய் நிக்குதான். எவ்வளவு தூரத்துக்கு போய் நிக்கிறதா ஏச் நோட் தூரத்துக்கு போய் நிக்குது. ஏற்கனவே ஏச்சுன்னு சொல்லப்பட்டது. இப்ப அடியில போய் முட்டுப்பட்டு நிக்குது. அந்த அடியில போய் முட்டுப்படுற தூரம் தான் ஏச் நோட். அப்ப அது ஏச்சிலும் கூட அறிஞ்சிருக்க வேணும் இல்லையா? அப்ப ஏச் நோட்டு போய் முட்டுப்பட்டு நிக்கிறா இருந்தா இள வந்து சொய்ய வலிக்கிட்டு இள சொய்ய வலிக்கிட்டா அடுத்த கட்டம் என்ன நடக்கணும் சொல்லுவா. இள சொய்ய வலிக்கிட்டா அடுத்த கட்டம் நடந்திருக்கு. இது வந்து அடியில முட்டுப்பட்டா இளைய சொய்ய வலிக்கிட்டா இளையில இழுவையில் இருக்காது. அப்ப இளையில இழுவை இருக்காட்டி இந்த கப்பியில வார அந்த இளையால வார முறுக்கம் இல்லாம போயிடும். அப்ப கப்பியில இளையால வார முறுக்கம் இல்லாம போனா உராய் முறுக்கம் இருக்கும். அப்ப உராய் முறுக்கம் இருந்தா இளையால வார முறுக்கம் இல்லையா இருந்தா கப்பி ஒரு கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் சுத்திட்டு நிக்கும். ஏன் நிக்கும்டா உராய் முறுக்கம் இருக்கிறதாவது நிக்க வேணும். உராய் முறுக்கம் இல்லையா இருந்தது என்ன நடந்திருக்கு சொல்லுவா. உராய் முறுக்கம் இல்லாம இருந்திருந்தா இது அடியில போய் முட்டுப்பட்டாலும் இளையில இழுவை இல்லையா இருந்தா அடுத்த கட்டம் கடைசி மட்டும் அந்த கப்பி சுத்தி கொண்டே இருக்கும் உராய் இல்லையா. ஆனா வளமையா செய்முறை நிலைமையில உராய் இருக்கும். அப்போ ஒரு கொஞ்ச நேரத்துல கப்பி ஓய்வடைய வேணும். கொஞ்ச நேரத்துல கப்பி ஓய்வடைய வேணுமா இருந்தா அவன் என்ன கேட்கிறான்டா எத்தனை சுத்துக்களை முடிச்சுட்டு கப்பி ஓய்வடையும். இந்த டோஎஃப் உராயம் இருக்கும் இப்பயும் இருக்குது. அப்ப இது அடியில முட்டுப்பட்டா கப்பி ஒரு கொஞ்ச நேரம் சுத்தி தான் நிக்க வேணும். அப்ப எத்தனை சுழற்சியை முடிச்சா பிறகு கப்பி நிக்க மட்டும் தான் கேட்கப்பட்டிருக்கு. இது அடியில முட்டினா பிறகு இது அடியில முட்டுப்படைக்கு இறங்கின தூரம் தரப்பட்டிருக்கு எச் நோட். அப்ப உனக்கு தெரியும் எச் தூரம் இறங்கியக்கு என்ன கோணவகம் இருந்திருக்கு. இந்த எடுத்த இந்த கோணவகம் இருந்திருக்க கோணம் எதுக்கு காப்பிக்கு. அப்ப எச் நோட் தூரம் இறங்கியிருந்த என்ன கோணவகம் இருந்திருக்கும். இதுல இருக்கிற அவ்வளவு செலவுக்கும் பதிலா எது மட்டும் மாற்றம் பெறும் ஒமேகாவுக்கு. அந்த ஏச்சுக்கு பதிலா ஏச் நோட் போட்டு இருக்க வேணும். அப்ப அந்த ஏச்சுக்கு பதிலா ஏச் நோட் பிரமாணத்தை போடுற அவ்வளவு கோணவகம் கப்பிக்கு இருக்கு. குறியீட்டுலாம் அப்படியே கொடுக்க போறோம். அப்ப அந்த கோணவகம் இருந்தா அந்த கோணவகத்துல சுத்துற கப்பி உராய் முறுக்கத்துக்கு ஏறா சுத்தி இருக்க போதா இருந்தா எத்தனை சுத்துக்களை முடிச்சுட்டு நிக்க மட்டும் நேரம் தான் காணணும். ஒரு கார் ஆய் பண்ணுவா. ஒரு கார் ஆய் பண்ணி செய்வா. அழிக்க போற மூட்டாங்கால ரைட். அப்ப இப்ப நான் என்ன பண்ணலாம்னா கப்பி டோஎஃப் உராய முறுக்கத்துக்கு ஏறா சுத்தி நிக்க போதா இருந்தா இழந்த சுழற்சி இயக்க சக்திக்குரிய வருமானம் இழந்த சுழற்சி இயக்க சக்திக்கான வருமானம் சரியா. இது இவர் இழக்கிற சுழற்சி இயக்க சக்தி உராய் முறுக்கத்துக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையா இருக்கணும் சரியா. அதாவது வந்து உராய் முறுக்கம் தடை முறுக்கம் தர கோணம் இழந்த சுழற்சி போடலாம் இல்லை. இயக்க பரிமாண இயக்கத்தில் இருக்கிற சமன்பாடு மாதிரி சுழற்சி இயக்கத்துக்கு அதே சமன்பாடு இருக்கிற
ஏக பெருமான் இயக்கத்திலே அப்பன் விசைதர தூரமண்ட பெருக்கம் இயக்க சக்தி மாற்றம். சரியா? ஏக பரிமாண இயக்கத்துல விசைதர தூரமண்ட பெருக்கம் என்ன இருக்கும்? இயக்க சக்தி மாற்றம். அதே மாதிரி சுழற்சி இயக்கத்துல முறுக்கம், விசைக்கு பதிலா முறுக்கம், முறுக்கந்தர கோணமண்ட பெருமானம் சுழற்சி இயக்க சக்தி மாற்றம். முறுக்கந்தர கோணமண்ட பெருமானம் சுழற்சி இயக்க சக்தி மாற்றமா இருக்கணும். அப்ப இங்கேயும் அதே மாதிரி முறுக்கம் தர கோணமண்ட பெருமானம் சுழற்சி இயக்க சக்தி மாற்றம் டெல்டா ஹாஃபை ஒமேகா வர்க்கம். முறுக்கந்தர கோணம் விடையில் முறுக்கமண்டா பெற்ற இயக்க சக்தியா இருக்கணும். தடை முறுக்கமண்டா இழந்த சுழற்சி இயக்க சக்தியா இருக்கணும். இங்க விடையில் முறுக்கமா தடை முறுக்கமா? அடியில முட்டினா பிறகு இதற்கு தடை முறுக்கம் டோஎஃப் இருக்க போகுது. அதால கப்பி சுத்தி நிக்க போகுது. அப்ப தடை முறுக்கம் தர கோணம் இழந்த சுழற்சி இயக்க சக்தி. தடை முறுக்கத்துக்குரிய பெருமானம் தான் தரப்பட்டிருக்க அளவு டோஎஃப் குறியீட்டுல டோஎஃப். இப்ப நாங்க டீட்டாவுக்கு என்ன போகணுமா இருந்தா டீட்டாவுக்கு இந்த கப்பி ஒருக்கா சுத்தி நின்று இருந்தா சுத்துற கோணம் 2π. ஆனா எத்தனை தடவை சுத்து மட்டும் தான் காண வேணும். ஒருக்கா சுத்தினா 2π வேணும்டா. எந்த தடவை சுத்து எடுப்பினா இருந்தா எவ்வளவு கோணம் திரும்பி இருக்க வேணும்? 2πn என்ன காணணும்? எந்தான் காணணும். ஒருக்கா சுத்தினா 2π கோணமா இருந்தா எந்த தடவை சுத்தி இருந்தா திரும்புற கோணம் 2π × n. சுழற்சிகள் எண்ணிக்கை n காணணும். இழந்த சுழற்சியாக சக்தி காஃப் இன்டு தடத்துவ திருப்பம் காஃப் எம் ஆர் வர்க்கம் அப்படி ஒமேகா வர்க்கம் இருக்கிற சக்தி அவ்வளவும் கடைசியில் இல்லாம போயிட்டுது. அவன் இருக்கிற வருமானத்தை போட்டு வளர்க்கப்பட்ட வருமானம் பெறும். இப்ப ஒமேகாவுக்கு பதில இதைத்தான் எழுதிடணும். அதுலயும் ஒமேகா வர்க்கமண்டா ரூட் இல்லாம வரும். இவருக்கு வர்க்கப்படுத்தணும். வர்க்க மூலத்துக்கு வர்க்கப்படுத்தினா ரூட் விராடாப்பா. என்ன வர்க்க மூலம் அறியாம இருக்கு. அதுக்கு வர்க்கப்படுத்திக்க ரெண்டும் வெட்டுப்பட்டும் இல்லை. ஆக ஒமேகா வர்க்கத்துக்கு அந்த முன்னுக்கு இருக்கிற ஒன்றுங்கள் 6 வர்க்கம் பெறும். இன்டு ரூட்டுக்கு வார பெருமானம் அப்படி ஏறணும். ரூட்டுக்கு வார பெருமானம் சரியா? ரூட்டுக்கு வார பெருமானம் முழுமையா எழுத வேணும். எனக்கு எழுத இடங்கான ஆப்பன் நான் பிரேக்கெட்டுக்கு அப்படியே ஓடும். சரியா? பிரேக்கெட்டுக்கு அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கிறேன் எழுத வேணும் முழுமையா. இது இது 4 mgRh பதிலா h நோட் போடணும். மைனஸ் 2f h நோட் போடணும். 2 கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் இன்டு ஆர். சரியா? போடுவா. போட்டு சுழற்சிகள் எண்ணிக்கை என்னதான் காணணும். தடை முறுக்கம் தர கோணம் இழந்த சுழற்சி இயக்க சக்தி சொல்ற எல்லாம் மடியா வழங்கினா இதுல போட் ஈரமா இருந்தாலும் பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். மடியா தெரியும். இது சொல்ற விஷயம் விளங்குதா இருந்தா அதுக்கு இருவேறு பார்த்துட்டு தான் காய தெரியும்டா. அப்ப பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொல்ல எழுதி வைக்க தெரியாதா இருந்தா நீ சொல்ல படியா பாத்தீங்கன்னா விளாங்க பார்த்து கொண்டு இருந்தா என்ன சொல்றேன்னு விளாங்க. அவங்க திருப்பி எழுதுறதுல டோ எஃப் பெற வேணும் இன்டு 2π n பெற வேணும். அது சமன் எம் ஆர் வர்க்கத்தின் கீழ் 4 2 4 போடுறோம். அப்படியே 1 கீழ் ஆர் வர்க்கம் இன்டு அதுல வார வருமானம் 4 இன்டு பிரேக்கெட்டுக்கு வருது எம் ஜி ஆர் h நோட் மைனஸ் 2f இன்டு h நோட் அதன் கீழ் 2 கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் அப்படி 6 வரும். அப்ப இதுல வார ஆர் வர்க்கம் இதுல வார ஆர் வர்க்கம் வெட்டுப்பட்டுரும். இந்த 4 இதுல வார 4 வெட்டுப்பட்டுரும். நாங்க காண வேண்டியது அப்ப என் தான் காண வேணும். அப்ப சுழற்சிகள் எண்ணிக்கை என் அது சமன் இவைய கொண்டாங்க பிரிச்சுட சரி. மிஞ்சிர பிரமாணத்துல மேல மிஞ்சிர பிரமாணம் சிமோலையும் இருக்குது. பிரேக்கெட்டுக்கு என்ன இருக்குது? எம் ஜி h நோட் ஆர் மைனஸ் 2f இன்டு h நோட் அதன் கீழ் இந்த 2f 2π வரணும். 2π இன்டு 2f வரணும். அப்படி 6 எழுதி விடலாம். பிரேக்கெட்டுக்கு வெறும் 2 கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் 2 கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் பரவாயில்ல. அப்படியே சமன்பாடு ஓஎல் மேட்ஸ் மாதிரி சுருக்க வேண்டியா சுருக்கிவிட்டா சரி. இப்ப கடைசி கேள்வி ஒரு பரவாயில்ல டி பார்ட் கேள்வி.
சரியா? டி பார்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா டி பார்ட் கேப்சூல் குழாயின் அடியில் இருக்கும்போது திணிவு எண்ணூட்டையுடைய ஒருவர் அதில் பிரவேசிக்கின்றார். கேப்சூலை உயர்த்தி கொண்டிருக்கும் போது கப்பி மாறா கோணத்துடன் சொல்ல வேண்டுமெனின் கப்பி மீது பிரயோகிக்க வேண்டிய புறமுறுக்கம் தோழத்தை காண்க. இதற்காக பகுதி சீல் தரப்பட்டுள்ள நிலைமையிலே கருத்தில் கொள்க. அது என்னடா அப்ப பகுதி சீல இறப்பட்ட நிலைமைன்ற என்ன சொல்லுவா? உராயம் இருக்குது, கப்பிக்கு திணியும் இருக்குது. பகுதி சீல இறப்பட்ட நிலைமைன்றது உராயம் இருக்கணும், கப்பிக்கு திணியும் இருக்கணும். அப்ப இவரை மாறா வேகத்துல மேல இழுக்க வேணுமா கேப்சூல? அப்ப இவரை மாறா வேகத்துல மேல கொண்டு போகணும். இவரை மாறா வேகத்துல மேல கொண்டு போனா கப்பி மாறா கோண வேகத்துல இங்கால பக்கம் சுத்தவணும். கப்பி மாறா கோண வேகத்துல உத்தவணும். இவர் மாறா வேகத்துல போனா கப்பிக்கு மாறா கோண வேகம் இருக்கணும். அப்படி கப்பிக்கு மாறா கோண வேகம் இருக்கணுமா இருந்தா நாங்க என்ன முறுக்கத்தை கொடுக்கணும் கேட்கப்பட்டிருக்கு. அந்த முறுக்கத்தை நீ மாத்திக்கொள். இதுல மார்க் கிடக்குது என்னண்டா கப்பி மாறா கோணக்குடன் சொல்ல வேண்டுமேன் கப்பி மீது பிரயோகிக்க வேண்டிய புறமுறுக்கம் டோ ஈயை கணிக்கணும். டோ இ அப்பனா டோ இ. இப்ப இங்கால பக்கம் கப்பிய நான் கேட்க உராய் முறுக்கம் வெங்கால தொழிற்படுமாண்டா இயக்கத்துக்கு இரவராய முறுக்கம் வரும். இங்கால பக்கம் தானப்ப உராய முறுக்கம் வரும். அது டோ எஃப் இருக்கும். அதான் பகுதி 3 சொல்லப்பட்ட நிலை மேற்கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நான் கொடுக்க வேண்டிய முறுக்கம் டோ இ தான் கேட்கப்பட்டிருக்கு. அதை டோ இன்னு மாத்திக்கொள். கொடுக்க வேண்டிய முறுக்கம் டோ ஈயை காண்க என்று அது டோ இ என்ற போடுறா எக்ஸ்டர்னல் முறுக்கம் பண்றதுக்காக டோ இ அதுக்காக அப்படி போடக்கூடாது. உனக்கு என்ன அதெல்லாம் தேவையில்லை. பெறப்பட்ட குறியீட்டுல விடைய கொடுத்த சரி. ஆக இங்கால பக்கம் கொடுக்க வேண்டிய முறுக்கம் டோய் தான் நான் காண வேணும். அப்ப இங்கால பக்கம் வார முறுக்கம் என்னென்ன வருமண்டா உராய் முறுக்கம் வரணும் டோ எஃப். அதே நேரம் இவர் மாறா வேகத்துல மேல போகணும். ஏன்னா கப்பி மாறா கோண வேகத்துல சுத்த வேணுமா இருந்தா இது மாறா வேகத்துல மேல போகணும். இது மாறா வேகத்துல மேல போகணுமா இருந்தா இவருக்கு மேல தாக்குற விசையும் கீழே தாக்குற விசையும் என்னவா இருந்திருக்க வேணும்? சமனா இருந்திருக்க வேணும். ஏன் விடையில் விசை பூஜ்ஜியமா இருக்கணும். மாறா வேகத்தில் இயங்குற பொருளுக்கு விடையில் விசை பூஜ்ஜியம். விடையில் விசை பூஜ்ஜியம் மேல் விசை கீழ் விசைக்கு சமனா இருக்கணும். ஆனா இவருக்கு கீழே என்ன விசை ஆகும்? அவற்றை நிறைந்த பெருமானம் எம்ஜி வரணும். அப்ப இந்த இளையில வார இழிவேண்ட வருமானம் டி எடுத்தா அப்படியே இங்க வார இளையில வார இழிவேண்ட வருமானம் டி. அவ அந்த இளையில வார இழிவேண்ட வருமானம் டி நிறைக்கு சமனா இருந்திருக்க வேணும். இளையில வார இழிவேண்ட வருமானம் நிறைக்கு சமணம் எதிர்மா இருக்கணும். ஏன் விடையில் விசை பூச்சியம் தான மாறாவதில் இயங்கலாம். அப்ப மேல் விசை கீழ் விசைதான் இருக்கணும். அவங்க இழுவையால கப்பில ஒரு முறுக்கம் இருக்கு மிங்கால பக்கத்துல. அவ கப்பி மாறா கோணவகத்துல உத்தவனமா இருந்தா கப்பியில வலஞ்சுழியா வார முறுக்கம் இடஞ்சுழியா வார முறுக்கத்துக்கு என்னதான் இருக்கும்? சமனால இருக்க வேணும். ஆக அவ நான் கொடுக்க வேண்டிய முறுக்கம் டோ இ என்றது இந்த இழுவையால வார முறுக்கம் அது இழுவை என்ற டி அதை தூரத்தாலையும் இருக்கணும் முறுக்கம்ண்டா டி இன்டு ஆர் கப்பிக்கான ஆர் தரப்பட்டிருக்கார். அவ டி இன்டு ஆரோட டோ எஃப்ஐயும் கூட்ட வேணும் உராய முறுக்கத்தையும். என்ன அதுக்கும் சுழற்சிக்கு நிறைய பேருக்கு உராய் பண்றது எப்பயும் இயக்கத்தை எதிர்க்கு முகமா தொழிற்படுறா உராய்வு. இது நாங்கள் இருக்கிற பக்கத்துக்கு உராய் வந்து சப்போர்ட் பண்ணாது. நாங்களுக்கு அதை என்ன ஈஸியா தள்ளிவிடாது. நாங்களுக்கு அதுக்கு எதிராக இருக்கும். அப்ப நான் அங்கால பக்கம் முறுக்கத்தை கொடுத்தா இதுக்கு எதிர்பக்கமா இழிவையால வார முறுக்கம் பெறணும், உராய்வால வார முறுக்கம் பெறணும். ரெண்டு முறுக்கத்துக்கும் சமணம் எதிர்மான முறுக்கம் நாங்க கொடுக்க முளையல் முறுக்கம் பூஜ்ஜியமா இருக்கு. ஆனா இந்த டீ தரவுல இல்ல. அப்ப டீக்கு நீ என்ன போகணுமா இருந்தா நான் கொடுக்க வேண்டிய முறுக்கம் டோய் தான் இறக்கப்பட்டிருக்கு. அப்ப டீக்கு நீ என்ன போட்டுக்கொள்ள வேணுமா இருந்தா எம்ஜி என்று போட்டுக்கொள்ளலாம். அது நேரம் எம்ஜி என்று இல்ல இவற்றை திணிவோட உள்ளுக்கு ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் திணிவிடப்பட்டிருக்கு எம் நாட் மனிதன் திணிவு. அப்ப உள்ளுக்கு ஒரு மனிதன் இருக்கான் அவன் திணிவு எம் நோட்டா இருந்தா இப்ப கீழ் நோக்கி தாக்குற விசை எம் நோட் இன்டு ஜிங்கிற ஓடும் சொல்றவங்களா. அப்ப டி என்ற பிரமாணம் எதுக்கு சமனா இருக்கும்னு சொன்னா கேபிட்டல் எம் பிளஸ் எம் நோட் இன்டு ஜியா இருக்கணும். அப்பதான் நாங்க போகணும் சரியா. அப்ப கேபிட்டல் எம் பிளஸ் எம் நோட் இன்டு ஜி அல்லது எம்ஜி பிளஸ் எம் நோட் இன்டு ஜி இவ்வளவு முழுமையா இருக்கும். அது ஆறாலையும் இருக்கணும். ஆக டோஎஃப் என்ற நேரடியா முறுக்கம் தான் டோஎஃப் போடணும். அப்ப நான் கொடுக்க வேண்டிய முறுக்கம் பண்ண எவ்வளவு அந்த இடங்களோட போகணும். எம்ஜியோட எம் நோட் ஜி அதுக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான். கேப்சூலுக்கானதுதான் கேபிட்டல் எம். அதுக்குள்ள ஒரு எம் நோட் தெளிவு இருந்தா அவன் நிறைய இல்லை இருக்கணும். அப்ப அந்த இழுவேண்ட பிரமாணம் கேபிட்டல் எம் பிளஸ் சிமோல் எம் நோட் இன்டு ஜியா இருக்கணும் இழுவை. அப்ப இழுவைக்கு பதிலாக பிரதிநிதியா இருந்தா அந்த தரவுல விடைய கொடுக்கணும். முதலே சொல்லி போட்டான் பெறப்பட்ட குறியீடு மட்டும் பயன்படுத்தா நீ விடைய கொடுக்கும். இப்ப டி இன்டு வார கொடுத்து போட்டு வந்தாப்புல வேற கிடையாது இல்லை. என்ன டி தரவுல இல்லை பாருங்க. இப்ப செய்து முடிச்ச 2012ஆம் ஆண்டு இசைகளே
ஷூட்ல 6வது 22ஆம் பக்கம் 6வது சியா இருக்கு. ரைட், கோழியை பார்த்து எழுதுவோம்.
ரைட். இப்ப இதுல ஒரு ரோபோன்ற புயத்தின் கையின் போய் தான் காட்டப்பட்டிருக்கு. அதே இதுல படம் பேக்கெட்டு கீறி கொண்டிருக்கிறா படத்தை வச்சு நான் உனக்கு விளங்கப்படுத்தலாம். சரியா? நான் படம் கீறாம உனக்கு நான் சொல்ற விஷயம், நான் மனசுக்கு யோசிக்கிற விஷயம் படத்துல சொல்லிடாம மனசுக்கு யோசிக்கிற விஷயம் உனக்கு விளங்காது. இப்ப நான் படத்தை கீறினதான அதுக்கு இந்த மாதிரி என்ன செய்யலாம், விளங்கப்படுத்தலாம் நீட்டா. அந்த படத்தை வச்சுக்கொண்டு நீ கற்பனையா யோசிக்க விளங்கும். இல்லாட்டி விளங்கப்படுத்திடலாம். அதெல்லாம் படம் கீறினேன். நீ படம் தேவையில்லைன்னு கீறி கொண்டிருக்கிற மாதிரி சில வார்த்தை மாதிரி யோசிக்கும். அப்ப படத்தை நீ அங்க ஃபைனல் பேப்பர்ல படம் கீற தேவையில்லை. அது நீ உனக்கு படம் தந்திருக்குதானே, நீ அதை வச்சு கற்பனையா யோசிக்கிறதுக்காக அந்த கீழே படம் தாரது ஈஸியா விளங்க பண்ணுறதுக்காக. அப்ப நான் இங்க உனக்கு விளங்கப்படுத்துறதுக்கு நான் படம் கீறதை விளங்கப்படுத்தலாம். படம் கீறாம விளங்கப்படுத்துறதுக்கு நான் இந்த பேப்பரை காட்டிக்கொண்டு நிற்கிறாது. ஓகே, விளங்கிட்டு உனக்கு. இவ்வினாவில் நீர் ஒரு ஒன்றில் காணப்படும் ஒரு ரோபோ புயத்தின் சில அடிப்படை அசைவுகள் பற்றி ஆய்வு செய்வது. ரோபோவின் ஏ பி என்னும் புயப்பகுதிகள் 1, 2 என்னும் மூட்டுகளை பற்றி இரண்டும் இடைத்தளங்களில் சொல்வதற்கான ஆற்றலை உடையன. பகுதி சிக்கு மூன்றின் ஊடாக மேலும் கீழும் அசைவதற்கான ஆற்றல் உண்டு. எல்லா 3 மூட்டுகளும் மோட்டர்களின் மூலம் செயற்படுத்தப்படுகின்றன. நீங்க சொல்ற மோட்டர்ன்றது இந்த வளமையா விளையாட்டு காருக்குள்ள மோட்டர் வரும், சின்ன சின்ன மோட்டர், அப்படியான மோட்டர்கள். அதனால அந்த மூட்டுக்களை சுத்த வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு, சின்ன சின்ன மோட்டர்கள். பகுதி சிக்கு மூன்றின் ஊடாக மேலும் கீழும் அசைவதற்கான ஆற்றல் உண்டு. அந்த சி என்ற பகுதி இந்த இடத்தால ஒன்றில் மேலே போகும் அல்லது கீழே வரும். சரியா? இந்த சி என்ற பகுதிக்குள்ள இருக்கிற அந்த கம்பு மாதிரி அமைப்பு, தடி மாதிரி அமைப்பு அந்த துளைக்கூடாக மேல போய் கீழே வரக்கூடிய மாதிரி இருக்கு, நேர்கோட்டு இயக்கமா இருக்கு. இதுல இருந்து அப்படியே மேல போதா இருந்தா அப்படியே கீழே வரக்கூடிய மாதிரி இருக்கா, துளைக்கூடாக அசையக்கூடிய மாதிரி இருக்கு. மேல கீழே அசைய போதா இருந்தா இவர்ல தாக்குற திசையின் பிரமாணம் பண்ணா ஒன்று கேட்ட நிறைந்த பிரமாணங்களை வருவோம். இந்த சி என்ற பகுதிக்கு நிறைந்த பிரமாணங்களை வருவோம். இவரை மேல எடுத்துக்கொண்டு போகணுமா இருந்தா மோட்டர் என்ன செய்யணும், ஆளுக்கு மேல் நோக்கி விசையை கொடுக்கணும். நிறையிலும் பார்க்க பெரிய விசையை மேல கொடுத்தா மேல ஆரம்பிடுக்கும். நிறைக்கு சமனான விசையை மேல கொடுத்தா மட்டுமட்டா ஓய்வா இருக்கணும், இல்லாட்டி மாறாவத்துல போகணும். நிறைக்கு சமனான விஷயம் மேல கொடுக்க, ஏன்னா பிள்ளைகள் பூச்சி மேல. ஓகே, ஆனா நிறையிலும் பார்க்க பெரிய விஷயம் கொடுத்தா மேல் நோக்கி ஆரம்பி இருக்கணும். அந்த மோட்டார் கொடுக்குற விஷயத்த நான் மேல் நோக்கி போட்டு வச்சுக்கிறேன். இவர் மேல போகணுமா இருந்தா மேல கொடுக்குற விஷயம் நிறையிலும் பார்க்க வேற இருக்கணும், கூட வேற இருக்கணும். அதான் போட்டு வச்சிருக்கிறது. ஒரு அறைக்கு ஒரு மூட்டை சுற்றி அல்லது அதற்கு குறுக்கே ஓர் இயக்கம் மாத்திரம் அனுமதிக்கப்படும் எனவும் மூட்டு எதிலும் உராய்வு இல்லை எனவும் கொள்க. அப்போ ஒரு தடவையில ஒன்றில் சி என்ற பகுதி மட்டும் மேல போகும், அல்லது இந்த 2 என்ற பகுதி பற்றி இந்த பி இயங்க போகணும், அல்லது 1 என்ற பகுதி பற்றி ஏ இயங்க போகணும். அதை மட்டும் தானே இப்ப கருத போகணுமா? ஒரு பகுதிக்கு ஒரு மூட்டு மட்டும் தான் இயங்கலாம், வேற எங்களோட கட்டம். ஓகே, முதலில் பகுதி சியின் ஒரு மேன்முக இயக்கத்தை கருதுக. இவ்வியக்கம் ஒரு 2 உள்ள வேக நேர வரவினால் விவரிக்கப்படுகின்றது. பகுதி சியின் திணிவு தசமுறை கிலோகிராம். அப்ப இந்த சிக்குரிய திணிவின் பிரமாணம் அப்போ உனக்கு தரப்பட்டிருக்கு தசமுறை கிலோகிராம். சியின் திணிவு தரப்பட்டிருக்கு தசமுறை கிலோகிராம். தசமுறை கிலோகிராம்டா கீழே வார நிறை தசமுறை கிலோகிராம் 10 வரைக்கும்னா எவ்வளவு இருக்கணும், 1 நியூட்டன் நிறை. அதே நேரம் அந்த சி என்ற இயக்கத்துக்குரிய பிடி கிராஃப் தரப்பட்டிருக்கு. சி என்ற இயக்கத்துக்குரிய வேக நேர விரைவு தரப்பட்டிருக்கு. சி என்ற இயக்கத்துக்குரிய வேக நேர விரைவு அதெல்லாம் எஸ்சி எல்லாம் கிடக்குது. சரியா? அந்த விரைவுல சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணணும், சின்ன பிழை ஒன்று இருக்கு விரைவுல, மாத்திக்கொள். நான் கீற மாதிரி மாத்திக்கொள்ள ஆக்டிவிட்டில சின்ன மிஸ்டேக் இருக்குது. இந்த இடம் 2, இந்த இடம் 3, இது 5. சரியா? இது 2 செகண்ட் கேப், இது 1 செகண்ட் கேப், இது 2 செகண்ட் கேப். இந்த வேகத்தின் பிரமாணம் அசைவரசம் 1. வேகத்தின் பிரமாணம் மீட்டர் பெர் செகண்ட்லாம் இருக்கு தேசிய அளவில். ரைட்? இதுல வேக நேர விரைவு பிளஸ் எல்லாம் விரைவு இருக்குது, மைனஸ்ல விரைவு இல்லை. பிளஸ்ல மட்டும்தான் விரைவு இருக்குது, மைனஸ்ல என்ன விரைவு கீழே போகணும். வேக நேர விரைவின் படத்தில் என்ன இருக்கணும், ஆர்முடுகள். வேக நேர விரைவின் படத்தில் ஆர்முடுகள். வேக நேர விரைவின் பரப்புட பேச்சு பிளஸ்ல இருந்தா பெற்றிட பேச்சு, மைனஸ்ல இருந்தா இழந்திட பேச்சு. அது என்ன பெற்றிட பேச்சு மைனஸ் இழந்திட பேச்சு என்ன? ஒரே பக்கம் போயிருந்தா விரைவு பிளஸ்ல இருக்கு, போயிட்டு திரும்பி வருதா இருந்தா மைனஸ்லயும் பெறும். அப்ப நீ சொல்லுவா இந்த சி என்ற பகுதி மேல் நோக்கி மட்டும் போயிருக்குமா, மேல போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்குமா? இந்த சி என்ற பகுதி மேல் நோக்கி மட்டும் போயிருக்குமா, மேல போய் திருப்பி கீழே வந்திருக்குமா? மேல் நோக்கி மட்டும்தான் போயிருக்கணும். இந்த விறகு பிளஸ்ல இருக்கிறதா இருந்தா தொடர்ச்சியா இந்த சி என்ற பகுதி இந்த மூண்டுக்கூடாக மேலேயே போயிருக்குது. ஆனா மேல போயிருக்க
முதல் 2 செகண்டுக்குள்ள ஆரம்பிடுவது, பிறகு மாறாவதில் இயங்குது, பிறகு அமர் முடிக்க ஓய்வடையுது. சரியா? முதல் 2 செகண்டுக்குள்ள வேகம் கூடிக்கொண்டு போகுது, பிறகு அதே வேகத்துல போகுது, பிறகு அமர் முடிக்க ஓய்வடையுது. ஒரு லிப்டின் இயக்கம் மாதிரி. ஒரு லிப்ட் அப்படித்தான் இயங்கும். நாங்க வளமையா லிப்டின் பட்டு அமர்த்துவமா இருந்தோம், உள்ள போய் நின்று கொண்டு. நாங்க இறங்குற இடம் 10ஆம் மாடியா இருந்தா நான் முதலாம் மாடியில நிக்கிறேன். அமர்த்தி விட்டா முதல்ல என்ன செய்யும், ஆறு முடிவு கொண்டு போகும், பிறகு மாறாவதுல போகும், ஒரு கடத்து பிறகு வேகம் கூடாது, பிறகு இறங்குற இடம் பெரிய கணக்கா என்ன செய்யும், அமர் முடிக்க ஆளராக்கி விடும், வேகம் குறைஞ்சு. அதே மாதிரி கிட்டத்தட்ட. ஓகே, இப்பதான் இப்ப என்ன சொல்லப்படுதுண்டா, முதல் 2 செகண்ட் போது ஜியின் ஆர்முடுகள் இந்த 2 செகண்டுக்குள்ள சீயின் ஆர்முடா இந்த வரைவின் இந்த படுத்திருந்தா கண்டா தெரியுதானே. அப்போ ஒரு வரைவின் படுத்திருந்தா எப்படி காண்றது, அந்த வரைவின் டேன் பிரமாணம், அந்த வரைவுக்குரிய டேன் டீட்டா பிரமாணம் கண்டா அந்த வரைவுக்குரிய படுத்துறது ஏ பாட்டுல முதலாவது எழுதினா ஏ பாட்டுல முதலாவது. அப்ப டேன் டீட்டா பிரமாணம், டேன் டீட்டா பிரமாணம்டா எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் மாதிரி போட்டு சுருக்கிவியா இருந்தா டேன் டீட்டா. எதிர்பக்க பிரமாணம் தசம் ஒரு மீட்டர் செகண்ட் -1, அயற்பக்க பிரமாணம் 10 செகண்ட். சரியா? அப்ப சுருக்கினா என்ன வேணும், சைபர் தசம் 1 கடங்கா சைபர் அங்கால 5, அவ்வளவு மீட்டர் செகண்ட் -2 இருக்கணும் ஆரம்பு கொண்ட பிரமாணம் முதல் 2 செகண்டுக்குள்ள அந்த விரைவின் படுத்திருந்த கண்டாது. ரைட். இரண்டாவது, சி மீது ஆக்கும் விசைகள் அதன் நிறையும் சியின் இயக்கத்துக்கு மோட்டரினால் பிரயோகிக்கப்படும் விசையுமாகும். முதல் 2 செகண்ட் போது மோட்டரினால் பிரயோகிக்கப்படும் விசை இந்த எஃப் தான் காண வேணும். முதல் 2 செகண்ட்ல அது மேல் நோக்கி ஆரம்பிடுவது. அப்ப மேல் நோக்கி ஆரம்பிடுவதா இருந்தா நிறையிலும் பார்க்க எஃப் தான் பெருசா இருக்கணும். ஆர்முடுகளுக்கான சமன்பாடு தான் உனக்கு தெரியும், எஃப் சமன் எம்ஏ. அப்ப அவருக்கு மேல் நோக்கி எஃப் சமன் எம்ஏ பாவிச்சா இது சி என்ற பகுதிக்கு மேல் நோக்கி எஃப் சமன் எம்ஏ பிரயோகிக்கிறேன். மேல் நோக்கி எஃப் சமன் எம்ஏ பிரயோகிச்சு எஃப் சமன் எம்ஏல வார எஃப் என்ன, விளையில் விசை. அப்ப மேல வார விசையில இருந்து கீழே வார விசையின் வருமானம் 1 நியூட்டனா கழிக்கணும் நிறைய. അതിന്റെ തിരിവിന്റെ പ്രമാണം തരപ്പെട്ടക്ക് തസം 1 കിലോഗ്രാം. ആർമുടുകളുടെ പ്രമാണം தான் இப்ப கண்டுறாங்க 0.05 மீட்டர் செகண்ட் -2. இதே இதால பெருக்கினா என்ன வரும் சிலருக்கு தெரியாது. 0.1 0.05 வரைக்கும் 0.005 வரும் பெருக்கி. എന്റെ 10 ഇഞ്ച് ഉണ്ട് അത് പെരുக்கிற மாதிரி தானே. அப்ப எஃப் -1 அது சமன் 0.005 மாதிரி வரும். இப்ப இந்த -1 அங்கால கொண்டே கூட்ட வரும். அப்ப எஃப்ന്റെ பிரமாணம் எவ்வளவு வேணும், கூட்டி விட்டா 1.005 நியூட்டன் வரும். எங்க நோக்கி வரும், மேல் நோக்கி. அப்ப அந்த மோட்டர் கொடுக்குற விசையின் பிரமாணம் 1.005 நியூட்டன் மேல் நோயை கொடுத்திருக்கு முதல் 2 செகண்டுக்குள்ள. அப்ப இதுக்குள்ள பாருங்க அது மாறாவகத்திலே இயங்குது. மாறாவகத்திலே இயங்குனா விளைவு விசை என்ன இருக்கணும், 0. இப்ப விளைவு விசை 0 இருந்தா அந்த டைம்ல மோட்டர் கொடுக்குற விசை என்ன இருந்திருக்கு சொல்லுவா, கீழே வார விசைக்கு சமனா இருந்திருக்கு. கீழே எவ்வளவு விசை, 1 நியூட்டன். அப்ப மோட்டர் கொடுத்த விசை என்ன இருக்கணும், 1 நியூட்டன் இருந்திருக்கு. சரிதானே? மாறாவகத்திலே இயங்கினா விளைவு விசை இருக்காது. அல்லது இந்த எஃப் எம்ஏ போட்டு ஜோதிப்பாரு, எஃப் எம்ஏ போட்டு ஜோதிச்சா நீ இந்த எஃப்ன்ற பிரமாணம் காண வேணும். கீழே 1 இருக்கும், திணிவு தசம் 1. ஆனா ஆரம்பங்களுக்கு என்ன போடுவாய், என்னடா போடுவாய் ஆரம்பங்களுக்கு, 0 இல்ல போடுவாய். 0 என்னத்தால வரைக்காலும் 0 விட வந்துடும். அப்ப இந்த 1 அங்கால 1 எஃப் சமம் 1 வரும். அப்படி வச்சாலும் சரி. அடுத்த கட்டம், இதுக்குள்ள என்ன ஆர்ந்து கொண்ட பிரமாணம் இருக்குதோ இதுக்குள்ளேயும் அதே ஆர்ந்து கொண்ட பிரமாணம் தான் இருக்கும். ஏனென்றா ஒரே எதிர்பக்கம் ஒரே அயற்பக்கம். எதிர்பக்கம் தசம் 1, அயற்பக்கம் 2. ஆனா அமர்முடுகளா இருக்கும் அதுக்குள்ள. இதுக்குள்ள இருக்கிற ஆர்ந்து கொண்ட பிரமாணத்துக்கு சமனா இருக்கும் இதுக்குள்ள, ஆனா அமர்முடுகள். அப்ப அடுத்த கட்டம் கேட்கப்பட்டிருக்குது, இயக்கத்தின் இறுதி 2 செகங்களின் போது சி மீது மோட்டரினால் பிரயோகிக்கப்படும் விசையின் பருமனின் திசையம்டா. மூன்றாவது கேள்வி, மேல் நோக்கி எஃப் சமன் எம்ஏ பாவிக்கிறது யாருக்கு, சி. மேல் நோக்கி எஃப் சமன் எம்ஏ பாவிச்சா மேலவார விசையின பிரமாணம் எஃப்ல இருந்து கீழவார விசையின பிரமாணம் 1 நியூட்டனா கழிக்கணும் விரை. திணிவிന്റെ பிரமாணம் சின்ற தசம் 1 கிலோகிராம். ஆனா இறுதி 2 செகண்ட் இல்ல அமர்முடுகள். ஆர்முடுகளுக்கு பிளஸ் போட்டா அமர்முடுகளுக்கு மைனஸ்ல போடணும். எவ்வளவு வருமானம், -0.05. அப்ப எஃப் -1 அது சமன் அங்கால -0.005 மாதிரி வரும். ஓகேயா? இப்ப இந்த 1 அங்கால கொண்டு போவோம். எஃப் சமன் 1ல இருந்து கழிக்க வேணும் 0.005 கழிக்க வேணும். இந்த -1 அங்க +1 வரும். அப்ப எஃப்ன்ற பிரமாணம் எவ்வளவு வரும், 1ல இருந்து 0.005 கழிச்சு விடைய போடுவா. மேல் நோக்கி தான் இருக்க போகுது. ஆனா விசையின் பிரமாணம் என்ன இருக்கும்னா 1 நியூட்டன்ல கூட வேற.
ஏன்னா மேல போய்க்க அமர் முடுவதா இருந்தா மேல் விசையிலும் பார்க்க கீழ் விசை கூடவா இருக்கணும். அப்பதான் தடை விசை இருந்தா அமர் முடுகும். அப்ப இது ஒரு நியூட்டனா இருந்தா அது ஒரு நியூட்டன் பார்க்க கூடவா இருந்திருக்கும். எவ்வளவு கூடவா இருந்திருக்கும்? 0.005 கூடவா இருக்கு. சுருக்கி விடைய போடுங்க. சுருக்க தெரியுமா? ஒன்றுல இருந்து கழிச்சு காட்டுறேன் கவனி. வெக்கப்படாது. 0.005 கழிக்கணும். இப்படி எழுதி போட்டு கழி. அப்ப இதுல 10 இருக்கணும். இங்க ஒண்ணுல இருந்து கடன் எடுத்து கழிக்கணும். 10ல 5 போனா 5. அப்ப இதுல 9 வந்திருக்கு. 9 சைவர் போனா 9. 9 சைவர் போனா 9. இங்க ஒன்று எடுத்து ஆச்சு. அப்ப சைபர் ரசம் பண்ணிடுவோம். 0.995 நியூட்டன். வெக்கப்படாம கழிச்சு பழகு. சரியா? படிக்கிறதுக்கு வெக்கப்பட தேவையில்லை. தெரியாத விஷயத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு வெக்கப்பட தேவையில்லை. வெக்கப்பட்டா கடைசி மட்டும் தெரியாம தான் இருக்கு. இப்ப நாலாவது கேள்விக்கு விடைய போடுவோம். நாலாவது கேள்வி. நாலாவது கேள்வி. சி மீது மோட்டார் உயர்த்தத்தக்க உயர்ந்தபட்ச விசையின் பெருமன் 1.2 நியூட்டன் என கொள்க. சீல மோட்டார் கொடுக்கக்கூடிய மேக்சிமம் பெருமானம் 1.2 நியூட்டன். பகுதி சி ஓயிலிருந்து தொடங்கி 0.5 செகண்டுகளுக்கு உயர்ந்தபட்ச விசையின் கீழ் மேல் நோக்கி இயங்குகிறேன். அது எவ்வளவு தூரம் சென்றிருக்க வேணுமா? 1.2 நியூட்டன் தான் இவர் கொடுக்குற மேக்சிமம் விசையா இருந்தா அந்த 1.2 நியூட்டன் விசையால மேல எவ்வளவு ஆர்ந்துகள் இருக்கும் கண்டா நீ காண வேணும். 0.5 செகண்டுக்கு போற தூரம் காண வேணும். அந்த போர்டு அழிக்க போறேன். அழிக்கவா? அது ரைட். அப்ப இவர் கொடுக்கக்கூடிய மேக்சிமம் மேல் நோக்கின விசை 1.2 நியூட்டன். மேல் நோக்கி எவ்வளவு ஆர்முடுகள் உயர்ந்தபட்சம் பெருமண்டு பார்க்கணுமா இருந்தா மேல் நோக்கி எப்சமன் எம்ஏ பாவிக்கிறேன். மேலவார விசையின் பெருமானம் 1.2 இருந்து கீழவார விசை 1 நியூட்டனா கழிக்கணும். புலையல் விசை திணிவிண்ட பெருமானம் 0.1 கிலோகிராம். எவ்வளவு ஆர்முடுகள் பெருமண்டு தான் காணப்போம். 1.2ல 1 கழிச்சா 0.2. அது சமன் 0.1 இன்டு ஏ. அப்ப ஏயின் பெருமானம் எவ்வளவு ஆகிறப்போகுது? 2 மீட்டர் செகண்ட் -2. இப்ப 2 மீட்டர் செகண்ட் -2 கொண்ட உயர்ந்தபட்ச ஆர்முடுகளோட மேல் நோக்கி இயங்க வேணும். 0.5 செகண்டுக்கு இயங்குதா இருந்தா எவ்வளவு தூரம் போகும் தான் காண வேணும். அப்ப இறுதி வேகம் இல்லாத நேரத்தோட சம்பந்தப்பட்ட சமன்பாடு எது வரும்? எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி இருக்கும். அப்ப அந்த சி என்ற பகுதிக்கு மேல் நோக்கி எஸ் சமன் யூடி பிளஸ் அரை ஏடி வர்க்கத்தை பிரிய வைக்கிறேன். எஸ் சமன் யூடி பிளஸ் அரை ஏடி வர்க்கம். எவ்வளவு தூரம் இயங்க போட்டுதான் காண போறேன். ஓயிலிருந்து வலிக்கிறதால ஜூ 0. அப்ப ஜூடி அவ்வளவு 0 வரும். ஆக அரை ஆறு கொண்ட பிரமாணம் கண்டனா 2 நேரம் தசம் அஞ்சு தடவை அரைண்டு போடுவோம். அரைண்ட வர்க்கம். அப்ப 1/4 1/2 முழுவதுண்ட வர்க்கம். 2 பட்டு 1/4 படி ஆகிற போகுது. ஸோ 0.2 மீட்டர். ஓகேவா? மேல் நோக்கி இயங்குற பிரமாணம் 0.2 மீட்டர். இப்ப பி பார்ட் கேள்வியை பாரா. இனி சுழற்சி இயக்கம். இப்ப நேர்கோட்டு இயக்கம் செய்யறாங்க சி பகுதி. பி பார்ட் கேள்வி இந்த 2 பகுதி வச்சுன இந்த 3க்கான சுழற்சி இயக்கம் வைக்க போறோம். நேர்கோட்டு இயக்கம் ஏ பார்ட், சுழற்சி இயக்கம் பி பார்ட். பாரா.
ரைட், இதுவும் எஸ்சி எல்லாம் தரப்பட்டிருக்குது. போன வேகத்துக்கும் நேரத்துக்குமா எழுதப்பட்டிருக்கு. எதுக்கண்டா இந்த ரெண்டண்ட பகுதி, இந்த ரெண்டண்ட பகுதி என்ன செய்யலாம், இங்கால பக்கம் திரும்பலாம், மாறியும் திரும்பலாம், இங்கால பக்கத்தும் திரும்பலாம். சரியா? இந்த இந்த அச்சு பற்றி இது முழுமையா இங்கால பக்கம் திரும்பக்கூடிய மாதிரி ஆற்றல் இருக்குதான். அது சீயோட சேர்ந்துதான் திரும்புகின்ற மாதிரியும் உனக்கு விளக்கமா வடிவா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பகுதி பியின் பகுதி சியுடன் மூட்டு ரெண்டு வெற்றி நடைபெற்றும் ஒரு சுழற்சி இயக்கிறது. ஒரு மூன்றிலுள்ள கோண வேக நேர வரைவு இச்சுழற்சியை காட்டுகின்றது. இச்சுழற்சி இயக்கத்தின் போது பகுதி ஏ நிலையாக பேணப்படுகின்றது என கொள்க. பிசி ஆகிய பகுதிகளை கொண்ட சேர்ந்த தொகுதியின் மூட்டு ரெண்டு அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் 0.1 கிலோகிராமீட்டர் இருக்கும். இந்த இந்த அச்சு பற்றி இவ்வளவு பகுதிக்குமான சடத்துவ திருப்பத்தின் பிரமாணம் தான் தரப்பட்டிருக்குது. 0. எவ்வளவு? 0.1 0.01 கிலோகிராமீட்டர் இருக்கும் முழுமையான நடத்து இருப்போம். ஒரு மூன்றில் காணப்படும் இயக்கத்தின் முதல் 4 செகங்களின் போது பி மீது மோட்டரினால் பிரயோகிக்கப்படும் முறுக்கம். இப்ப இவர் இங்கால பக்கம் திரும்புறதுக்கான கோண வேக நேர வரை தான் தரப்பட்டிருக்கு. உனக்கு அதே மாதிரி தான் வேக நேர வரைவின படுத்திறன் நார்மல்கள் மாதிரி கோண வேக நேர வரைவின படுத்திறன் கோண ஆர்முடுகள், வேக நேர வரைவின பரப்பு இடப்பேக்கி மாதிரி கோண வேக நேர வரைவின பரப்பு கோண இடப்பேக்கி. வரைவு பிளசிலேயே இருந்தா இது ஒரு பக்கம் மட்டும்தான் திரும்பி இருக்க வேணும், போயிட்டு தான் திரும்பி விளையலாது. மைனஸ்லேயும் இப்ப அல்பாண்ட பெருமானம் கண்டியா இருந்தா அல்பாண்ட பெருமானம் கண்டியா இருந்தா என்ன காணலாம், முறுக்கம் காணலாம். முறுக்கத்துக்கான சமன்பாடு டோசமன் ஐயல்பா, டோசமன் ஐயல்பா முறுக்கது. அப்ப டோசமன் ஐயின் பிரமாணம் தரப்பட்டிருக்கு 0.001, சாரி 0.01. அது என்ன செய்யணும், 0.12 அளவு இருக்கும். டோசமன் ஐயல்பா முறுக்கம் காணணும். சொல்லுவா இது 10/2. அப்ப நீ என்ன போடலாம், 1.25 10/3 போடலாம். 1.25 தர 10/3 நியூட்டன் மீட்டர் முறுக்கம். அல்பாவை கண்டா டோசமன் ஐயல்பா அப்படி சரி. 2வது வெள்ளி ஒரு மூன்றில் காணப்படும் 8 செகண்ட் காலத்தின் போது பியின் கோண பேச்சியை கணிக்க. கோண பேச்சுன்னு சொன்னா இந்த வரவின் பரப்ப கண்டா சரி. கோண வேக நேர வரவின் பரப்பு கோண பேச்சு கண்டு
கோண வேக நேர வரவின்ற பரப்பு கோண பேச்சு வரவின்ற பரப்பை காண்பா. ரைட். அப்ப இந்த வரவின்ற பரப்பு முக்கோண பரப்புக்கான சமன்பாடு அரதர அடிதர செங்குத்தியரம். முக்கோண பரப்புக்கான சமன்பாடு அரதர அடிதர செங்குத்தியரம். அப்ப அரதர அடியின் பெருமானம் எவ்வளவு இவ்வளவு 8 செகண்ட். அப்ப அடியின் பெருமானம் 8 செகண்ட். செங்குத்தியரம் எவ்வளவு அதுக்கான செங்குத்தியரம் எவ்வளவு 0.5. செங்குத்தியரம் 0.5. ரெண்டையும் மட்டையும் மட்டினா 4. அப்ப எவ்வளவு ஆயிரும் 4 தர 0.5 அரையண்டு போடலாம் இல்லை. 2 ரேடியனா இருக்கு. சரியா? முழுமையான கோணம் 2 ரேடியன். இப்ப மூன்றாவது கேள்வியை பார். மோட்டார் பிரயோகிக்கத்தக்க உயர்ந்தபட்ச முறுக்கத்தின் பருமன் 0.002 நியூட்டன் மீட்டர் எனில் பி ஆனது ஓய்விலிருந்து தொடங்கி 3.2 ஆரியன் கோண இடப்பெயர்ச்சியின் பின்னர் மீண்டும் ஓய்விற்கு வருவதற்கு எடுக்கும் குறைந்தபட்ச நேரம். அங்க கேட்கப்பட்ட அதே மாதிரி கேள்வி. அங்க விசை மாதிரி இங்க முறுக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இது கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய முறுக்கம் சொல்லப்பட்டிருக்குது 0.007 நியூட்டன் மீட்டர். அந்த முறுக்கத்துக்கு என்ன அல்பா வேறுமெண்ட் கண்டா இவருக்குரிய டீட்டாக காணணும். சரியா? ஒருக்கா இத சுருக்கிடுவா. ரைட். இப்ப இவ்வளவு முறுக்கத்தால இவ்வளவு அல்பா வேறுமெண்ட் காணலாம். சோசமன் ஐயல்பாவை பிரயோகிக்கா. சரியா? இவ்வளவு முறுக்கம் கொடுத்தா இதற்குரிய அல்பான பெருமானம் எவ்வளவு மேக்சிமம் காணலாம் இல்லை. அப்ப அல்பான பெருமானம் எவ்வளவு மேக்சிமம் கண்டா அல்பா சமன் டோவன்கள் ஐயன் போடலாம். எஃப் சமன் எம்ஏ மாதிரி இங்க டோ சமன் ஐ அல்பா. டோவுண்ட பெருமானம் தரப்பட்டிருக்கு. மேக்சிமம் கொடுக்கக்கூடிய முறுக்கத்தின் பெருமானம் 0.002 நியூட்டன் மீட்டர். ஐயின் பெருமானம் தரப்பட்டிருக்குது 0.01 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். சரியா? சடத்துவ திருப்பம். அப்ப எவ்வளவு அல்பா சொல்லுவா. 2 தான் தள்ளி குத்தினா 0.2 ராட் செகண்ட் மைனஸ் 2 மாதிரி இருக்கணும் அல்பா. அல்பாண்ட பெருமானம். அப்ப இவ்வளவுதான் அல்பா இருக்கும். இவ்வளவுதான் கோண அவனும் இருக்கு. ஆனா சுத்தி ஓய்வடைய வேணும். அப்ப கோணவேகம் கூடக்கே இதே முறுக்கம் தான் கொடுக்க போகுது. திருப்பி கோணவேகம் குறைஞ்சாலும் அதே முறுக்கத்தை கொடுத்து நிப்பாட்ட வேணும். ஏன்னா இப்படி இருக்கிற பொருளை சுத்தி கொண்டு வந்து கோணவேகத்தை குறைச்சு பூஜ்ஜியம் ஆகணும். இப்படி மடிக்கிற மாதிரி இவரை கோணவேகத்தை கூட்டி இப்ப இந்த கோணவேகத்தை குறைச்சு பூஜ்ஜியம் ஆக்கிய வேணும். அப்ப இதுக்குரிய வரவு எப்படி வந்திருக்குமெண்டா முழுமையா திரும்ப வேண்டிய கோணம் 3.2 ரேடியன் என்ற கோணம் திரும்ப வேணும். அந்த 3.2 ரேடியன் என்ற கோணத்துல அதே படித்திறனோட ஓய்வடைய வேணும். என்ன ஆரம்புகள் இருக்குதோ அதே அமர்வுகளோட செய்யணும். ஓய்வடைய வேணும் கோண அமர்வுகளோட. அப்ப இதுக்குள்ள வார நேரமும் இதுக்குள்ள வார நேரமும் என்ன வேற கோணம் சமன். இதுக்குள்ள வார நேரத்தின் வருமானத்தை நான் டி நோட்டை அடுத்தா അതിന്റെ 2 மடங்கு வேற கோணம் இந்த நேரம் 2t நோட். இப்ப நாங்க 2t நோட்டுக்குரிய வருமானம் தான் காண வேணும். இதுக்குள்ள வார படித்திரண்ட வருமானம் அதுவும் 0.2 ராட் செகண்ட் மைனஸ் 2. இதுக்குள்ள வார படித்திரண்ட வருமானம் 0.2 தான் இருக்க போகுது. முழுமையா திரும்ப வேண்டிய கோணத்தின் வருமானம் தான் சொல்லப்பட்டிருக்குது 3.2 ரேடியன். 3.2 ரேடியன் முழுமையா திரும்ப வேண்டிய மொத்த கோணம் தான் தரப்பட்டிருக்கு 3.2 ரேடியன். அப்ப இந்த அரைவாசி கோணம் என்ன வேற கோணம் அரைவாசி கோணம் അതിന്റെ അരവാസി 1.6 ரேடியன் இருக்கும். அரைவாசி பெருமானம் என்ன இருக்கும்னா 1.6 ரேடியன் இருக்கும். அப்ப இந்த 1.6 ரேடியன் சொன்னா இந்த முக்கோண பரப்புக்குரிய டீனோட்டை கண்டா അതിന്റെ 2 மடங்கு அரைக்கோணம் அவன் கேட்ட கேள்விக்கான விட. அப்ப இந்த 1.6 ரேடியன் என்ற கோணம் திரும்புறதுக்கு டீனோட் பிரமாணம் எவ்வளவு இருக்கும்னு கண்டுவா.
ரைட். அப்ப இதுலயே இருந்து உலகம் மட்டும் பாடத்துக்கு நான் சமன்பாட்டை பாவிக்கலாம். 4 இயக்க சமன்பாட்டுல இறுதி கோணவகம் இல்லாத சமன்பாடு தீட்டா சமன் ஒமேகா நோட் டி பிளஸ் ஹாஃப் அல்பா டி வர்க்கத்தை பாவிக்கலாம். தீட்டான பெருமானம் தெரியும் உங்களுக்கு எவ்வளவுன்னு சொன்னா 1.6 ரேடியன். ஆரம்ப கோணவகம் 0 எடுத்தா ஒமேகா நோட் டி அவ்வளவு 0 இருக்கணும். ஆக அரைதர அல்பான்ற பெருமானம் கண்டுக்கிறோம் 0.2 எவ்வளவு நேரம் தான் காணவணும் அதை நான் போட்டுக்கிறேன் டி நோட். அப்ப டி நோட் வர்க்கம் தான் காணவணும். அதுண்டு 2 மடங்கு இருக்கணும் கேட்ட வேண்டிக்கான விட சரியா சுருக்குவா. இப்ப இந்த பெருமானத்தையும் இதையும் பட்டி விட்டா இது 0.1 வரும். அப்ப டி நோட் வர்க்கத்துக்குரிய பெருமானம் என்ன இருக்கணும்டா 16 மாதிரி வரும். இந்த 0.1 கொண்டு பிரிக்கணும். அப்ப டி நோட்டுக்குரிய பெருமானம் எவ்வளவு வரணும் 4. ஆகவே ஆகவே அவன் கேட்ட கேள்விக்கான விட 2 டி நோட் எவ்வளவு 8 செகண்டா இருக்கணும். முழுமையா ஓய்வடையறதுக்கு எவ்வளவு நேரம் தான் கேட்கப்பட்டது. சி பாட்டை பாரு. சி பாட் இப்போது பகுதி ஏ ஆனது மூட்டு ஒன்று பற்றி சுயானமாக சுழவிடப்பட்டால் பகுதி பி ஓய்விலிருந்து தொடங்கி மூட்டு 2 பற்றி வலஞ்சுழியாக சுழலும் போது ஏ எத்திசையத்தில் சுழலும் அது விடைக்குரிய காரணம். இப்ப இந்த ஒன்று பற்றி சுயானமா சுழவிடப்படலாம். இப்போது பகுதி ஏ ஆனது மூட்டு ஒன்று பற்றி சுயானமா சுழவிடப்பட்டால் அந்த சுயானமா சுழவிடப்பட்ட இவர் இங்கால பக்கம் சுத்தினா இவருக்குரிய கோண உந்தம் எங்க நோக்கி வருமாண்டா மேல் நோக்கி வரும். கோண உந்தம் சுயானமா சுழவிடப்பட மேல் நோக்கி கோணம் பெறதா இருந்தா விளையில் கோண உந்தத்தை கேன்சல் பண்ண வேணுமா இருந்தா இந்த ஆரம்ப கோணம் 0 இறுதியிலேயே கோணம் 0 இருக்கணும். புறம் இருக்க விளையாட்டு விளையில் கோணம் கேன்சல் பண்ணணுமா இருந்தா மேல் நோக்கி வார கோணத்தை கீழ் நோக்கி வார கோணத்துக்கு சமனா கொன்றக்கூடிய மாதிரி சுத்த கோணம் மெட்ட பகுதி முழுமையா கோணம் 0 இருக்கணும். அப்ப ஒன்றால வார கோணம் மேல் நோக்கி இருக்கிறதா இருந்தா மற்றவரால வார கோணம் கீழ் நோக்கி வரணும். அப்ப அவர் வலஞ்சுழியா சுத்ததா இருந்தா அவர் வலஞ்சுழியா சுத்தினா இருந்தா மற்ற என்ன செய்யணும் இடஞ்சுழியா சுத்திருக்கணும். வேற இப்போது பகுதி ஏ ஆனது மூட்டு 1 பற்றி சுயானமாக சுழலப்பட்டால் பகுதி பி ஓய்விலிருந்து தொடங்கி மூட்டு 2 பற்றி வலஞ்சுழியா சுழலுமா இருந்தா இவர் வலஞ்சுழியா சுத்தினா மேல் நோக்கி கோணம் பெருதா இருந்தா இது என்ன செய்யணும் இடஞ்சுழியா சுத்தினா தான் கீழ் நோக்கி கோணம் பெரும் விளையில் கோணம் வேற கோணம் மாறலியா இருக்கு. மேல் நோக்கி வார கோணத்தை கீழ் நோக்கி வார கோணத்தை சமப்படுத்தணும். கோணம் 0 இருந்தா ரைட். அப்ப அது வலஞ்சுழியா சுத்தினா ஏ எத்திசையத்தில் கட்ட இடஞ்சுழி விடைக்குரிய காரணம் மொத்த கோணம் 0 இருக்கணும். தொகுதியின் மொத்த கோணவுந்தம் 0 இருக்கணுமா இருந்தா இவர் வலஞ்சுழியா சுத்தா இருந்தா இது என்ன செய்யணும் இடஞ்சுழியா சுத்தி மேல் நோக்கி வார கோணத்துக்கு சமணம் எதிரமா கீழ் நோக்கி கொண்டு வந்திருக்க போனோம். 2012 ஆண்டு கேள்வி முழுமையா முடிஞ்சுது. அடுத்த கிளாஸ் வரைக்கும் இன்னும் ஒரு சிறகு செய்து பார்த்து கொண்டு வா. அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.